ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஐ சப்போர்ட் ஒன்லி த கிரியேட்டர்ஸ், டிசர்விங் பர்சன்ஸ். அந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா கிரியேட்டர்ஸ்? நிறைய பேர் இருக்காங்க. நகைச்சுவைகள் டீமோட ஸ்கிரிப்ட்ஸ் சூப்பராக இருக்கும். அருணாச்சலம், இந்த வெட்டிப்பையன் வெங்கட், அப்புறம் வந்து காத்தாடி கிளப், சதீஷ் தீபா. நான் வந்து சென்னையில் இருக்க எல்லா டெலிவிஷன் சேனலுக்குமே வாசல்ல போய் நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் வந்திருக்கேன். சன் டிவியில் வந்து எவ்ரி ஃப்ரைடே ஆடிஷன் போகுதுன்றது எனக்கு ஒரு வருஷம் நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்ஃபர்மேஷனும் இல்லை இருக்காது. அங்கே நம்ம அந்த ஆடிஷனுக்கு போய் நிற்கிறோம்ல, அங்கே இருக்கிறவங்க கூட டச்ல இருந்து கான்டாக்ட் ஒன்று கிரியேட் ஆகி அதில் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், இன்னைக்கு இங்கே போது மச்சான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம அப்போ ஓடுவோம். த்ரூ அவுட் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே சித்து இருந்துதான். இது நாங்கள் டெலிவிஷன் கதவை தட்டிட்டு போயிட்டு இருந்தோம்னு சொன்னோம்ல, இதில் நானும் சித்துவும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். உங்களுக்கு சரவணன் மீனாட்சியில் பார்த்துருப்போம், சன் மியூசிக்கில் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் யார்? நான் ரியோ. இப்போ ஒருத்தர் சினிமாவில் உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். ஒருத்தர் வந்து நமக்கு நோ சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோவம் தான் வரும். என்ன கேட்டால் அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அந்த நோ எதனாலன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சினிமாவில் நிறைய நோ பார்ப்போம். அந்த நோலாம் வந்து எதனாலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். எந்த ஒரு நோ உங்களை வந்து இவங்க இது நடக்கலைன்னா வந்து இங்கே நான் வந்திருக்க மாட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது? இப்போ நீங்கள் பிக் பாஸ் போயிருந்தீங்கல்ல, அது எப்படி உங்களை ஷேப் பண்ணுச்சு? எப்படி இருந்துச்சு அந்த 100 நாள்? ஆக்சுவலாக அது என்னோட இன்னசென்ஸை உடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ளோவில் இருப்பேன். இப்போ நான் இருக்கிற மாதிரியே எல்லா இடத்துலையும் போய் ஜாலியாகவே இருக்க முடியாதுல்ல சில இடத்துல. ஸோ அதை வந்து நான் பிக் பாஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, மெயின்லி நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன். ரியோ அப்படின்னா அது ரியோன்றவன் வந்து தனியாக ஒரு ஆள் கிடையாது. அவனை சுற்றி இருக்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ரியோன்றது பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு ரியலைஸ். இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தீங்க, ஆனால் அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்லலை. அது வந்து சொல்ல முடியுமா உங்களால்? நைட்டில் போய் பஸ் ஸ்டாண்டில் சென்னையில் ரூம் கிடைக்காம தங்க இடம் இல்லாமல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்தாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதை நான் ஒரு நைட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் சின்ன வயசுலாம் எப்படி இருந்துச்சு? ஒரு நார்மலான சில்ட்ரன் லைஃப் எனக்கு இல்லை. ரொம்ப டஃப்பான ஒரு லைஃப் தான். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு நான் என்னோட ஃபீஸ் கட்டிக்கிறதுக்கு நான் பார்ட் டைம் ஜாப் போய் தான் கட்டுற மாதிரி ஆச்சு. ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப்லேருந்து சம்பாதிக்கிறது வீட்டுக்கும் கொடுக்கணும், நான் ஃபீஸும் கட்டணும். அந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து டைம் இல்லாமல் சாப்பிடாம போகிறது வேறு, சாப்பாடு இல்லாமல் சாப்பிடாம போகிறது வேறு. நான் செகண்ட் சைடில் இருந்திருக்கேன் நிறைய நாள். உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைனா என்ன? செலிப்ரேஷன், லைக் என்ஜாய் பண்ணிட்டே இருங்க டெய்லி, அந்த மாதிரியா? இல்லை ஒரு செலிப்ரேஷனா ஒரு திருவிழா நடக்கணும்னா ராட்டனத்தில் ஏறணும்னா அந்த ராட்டனத்தை போடுறதுக்கு வேலை பார்க்கணும், அப்போ தான் அந்த ராட்டனத்தில் ஏற முடியும். சும்மா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் முடியாது. சோத்துக்கு என்ன பண்ணுறது? ஹாய் ப்ரோ, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்கு ஆக்சுவலாக ஒரு கிரியேட்டராக இருந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு செலிபிரிட்டியோட உட்காடுறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் கிரியேட்டர்ஸோடு நிறைய பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் ஆக்டராக இருக்கிறப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. அப்படிலாம் ஓகே, ஸோ வந்து இப்போது உங்களை சரவணன் மீனாட்சியில் பார்த்துருப்போம், சன் மியூசிக்கில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நிறைய விதத்தில் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் யார்? நான் ரியோ. பட் உங்களுக்குன்னு இன்னொரு சைடு இருக்கும்ல, யாருமே பார்க்காத ஒரு சைடு இருக்கும். அது வந்து அப்படி இல்லை. அது மோஸ்ட்டாக இத்தனை வருஷத்தில் எல்லா இடத்துலையுமே எல்லாமே சொல்லியிருக்கேன் நான். ஸோ பேசிக்காக எனக்கு பிடிக்கும், நான் என்னை இப்படி சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறது ஆங்கராக தான். ஆங்கர், ஹோஸ்ட், விஜே. ஆமாம். ஸோ அப்படி தான் என்ன நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே, ஸோ உங்களை நீங்களாக பார்க்குற ஐடென்டிட்டி வந்து ஒரு ஆங்கராக தான் பார்க்குறேன். பட் நீங்கள் வந்து இப்போ வேற ஒரு ரோலில் இருக்கீங்களே இப்போ, ஸோ அது கான்ட்ராக்ட் ஆகாது உங்களுக்கு? அப்படி இல்லை, பிடிச்சி தான் பண்ணுறேன் இதெல்லாம். நமக்கு வாட் நெக்ஸ்ட்ன்றது தானே நம்மளை அடுத்தடுத்து வேற ஏதாவது பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே இது பண்ணிட்டோம், இது நல்லா போகுது, அடுத்து அப்படின்னு ஒன்று தோணும்ல. ஸோ அது அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ரொம்ப பிடிச்சி செஞ்சுட்டு இருந்தது வந்து ஆங்கரிங் தான். புரியுது. ஸோ அதுக்கு இப்போ ஆக்டிங் பிடிக்கல அப்படிலாம் இல்லை, இதுவும் பிடிச்சி தான் பண்ணுறேன். மோஸ்ட் லவபிள்னு ஒன்று இருக்கும்ல, ரொம்ப பிடிச்சது என்னன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது ஆங்கரிங். ஏன் ஆக்சுவலாக ஆங்கரிங்கில் உங்களுக்கு ஒரு அதில் கேன் பி மை செல்ஃப் இல்லை. ஸோ எனக்கு தோன்றதை பேச முடியும். மேக்ஸிமம் நான் பண்ண ஷோஸுக்கு வந்து ரைட்டர்ஸ் இருப்பாங்க, ஃபீல்டில் இருப்பாங்க. பட் நான் என்ன பேசணும்னு தோணுதோ அதை தான் மோஸ்ட்டாக நான் பேசுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஆமாம். ஆக்டிங்கில் அது இருக்காதுல்ல. ஆக்டிங்கில் ஒருத்தர் எழுதுவாங்க, ஸோ அதை தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இவந்தோ இங்கே வந்து நமக்கு வேணுன்றதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். பட் எல்லாமே நமக்கு வேணுன்றதை மட்டும் பண்ண முடியும் அப்படின்னா அது என்னால் ஆங்கரிங்லேயும் ஷோஸ்லேயும் தான் பண்ண முடியும்.
இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த சைடும் அந்த ஆங்கிளையும் டச் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீடம் அந்த இதுக்காக தானா எப்படி? கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ என்னை சுற்றி ஒரு டீம் இருக்குது. ஸோ தொடர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோடையே படம் பண்ணிட்டு இருக்க முடியாது ஆப்வியஸாக. நான் வேறு இன்னொரு டேரக்டர்கிட்ட போவேன். இப்போ ராமின் லீலா டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி என் கூட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணதெல்லாம் இல்லை. கதை கேட்டு அந்த கதை பிடிச்சி இந்த டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இப்போ அடுத்து மேடியும் அதே மாதிரி தான். ஸோ ஆனால் இப்போ என்னை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அது ஆப்வியஸாக அது தொடர்ந்து வேறு ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு நம்ம அதை பிச் பண்ணி அதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கரெக்ட். ஸோ இப்போ அது ப்ரொடியூசராகவே நானே இருந்துட்டேன் அப்படின்னா நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ எனக்கு இந்த அட்மாஸ்பியரும் இந்த ஃப்ரெண்ட்ஸும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது ஒரு ஆசை. புரியும். அந்த தாட்டில் அப்படி ஸ்டார்ட் பண்ணது. புரியுது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது மட்டும் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கா? யா மோஸ்ட்டாக எல்லாருமே அப்படியே இருக்காங்க. மேபி இந்த ஸ்கூல் டைமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து டச் இல்லாமல் போயிருக்காங்க. ஓகே. பட் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒன்று இருந்திருக்கும்ல, ஸோ அது அப்படியே ஹோல்ட் ஆகிட்டே தான் இருக்குது. அதுதான் நம்மளை அப்படியே இருக்க வைக்கும். ஓகே. அவங்க உங்களை எப்படி ஷேப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மள்த வந்து அவங்க தான் வந்து பார்த்து சொல்லுவாங்க, நம்மள்ட்ட ஒரு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எல்லாமே வந்து அவங்க தான் நம்ம பார்த்து சொல்லுவாங்க. கரெக்டாக? ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க எப்படி ஷேப் பண்ணியிருப்பாங்க உங்களை? எல்லா டைம்லேயுமே நான் எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கு கூட சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கல்ல. ஆமாம், அதுதான் மெயின்லி. ஓகே. அண்ட் சம்வேர் நம்ம வேற ஏதாவது ஒரு டிசிஷன் தப்பாக எடுக்கிறோம், இல்லை நம்மக்கிட்ட ஒரு சேஞ்சு தெரியுது அப்படின்னா அது மற்றவங்களுக்கு வந்து டக்குன்னு அட்ரஸ் பண்ண முடியாது. ஓகே. பட் ஒன்றாவே ஒன்றாவே கூடவே இருந்தவங்களுக்கு அது ஒரு சின்ன சேஞ்ச்னால அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. டெஃபினட்டாக. அப்போ கழுத்தா மட்டையில் அடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு மெயினாக அவங்க தான் அந்த ஃபீட்பேக் அதெல்லாம் வந்து ஒரு கருத்து இருக்கிறதுக்கு கரெக்டாக தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ எப்பயுமே ஒரு படமாக இருக்கட்டும் இல்லை நான் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், அது ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட தான் காட்டுவேன். என்னோட ஃபஸ்ட் ஆடியன்ஸ் அவங்க தான். சூப்பர். அது பார்த்துட்டு இது இப்படி இருக்குது, இது ஒர்க் ஆகும் ஆகாது எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப ஓப்பனாக உடச்சி பேசிடுவாங்க. புரியுது. ஸோ அதான் நம்ம பண்ணுற வேலையை சரியாக இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் இருக்குது. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி. பேசிக்கலி வந்து நீங்கள் அப்போது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்றீங்க. ஆமாம், ஆப்வியஸாக. என்னோட டெனி சுச்சுவேஷன் டெனி பாயிண்ட் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக கூடவே இருக்க வேண்டியது அவங்க தான். ஓகே. உண்மையாக சிரிக்கிறது யார் கூட பண்ண முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. சூப்பர். இப்போ உங்களோட கரியர் ஆஃப் சினிமா இதில் இந்த ஹீரோ அப்படின்ற ஜேர்னியில் எந்த ஆங்கிளில் பொசிஷன் பண்ணிக்கலான்னு இருக்கீங்க உங்களே? நான் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஹீரோன்னு என்னை பொசிஷன் பண்ணிக்க வேணான்னு தான் இருக்கேன். சூப்பர். அப்படி ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளார நம்மளை நாமளே கொண்டு போய் வச்சிட்டோம்னா ஒரு பாக்ஸ், ஆமாம், அந்த பாக்ஸ்குள்ளார நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பிடிச்சதை பண்ண முடியாமல் போயிடும். ஓகே. இப்போ நான் ஒரு பிளாங்க் மைண்ட் செட்டில் கதை கேட்கும்போது எனக்கு வர்ற கதையை முழுசாக என்னால் ரசித்து கேட்க முடியுது. அப்படிங்கும்போது அது வேணும் வேணான்ற முடிவை தெளிவாக எடுக்க முடியுது. ஓகே, நான் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், அடுத்தடுத்து இந்த கேட்டகரியிலலாம் படம் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனாவே நான் நிறைய நல்ல படங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால நான் என்ன ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளார வச்சுக்க வேணாம் தான் இருக்கேன். அந்த மாதிரி சில படங்கள் வந்து கதை கேட்டு மிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கதை கேட்காம மிஸ் பண்ணியிருந்தீங்களா? பட் கதை கேட்டு இந்த படம் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு படம் கமிட் பண்ணியிருந்தேன். அது பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு காரணம் ஃபோன் நம்பர் இதானது, வேற ஒரு பிரச்சனைனால அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. புரியுது. அந்த படம் மிஸ் ஆச்சு. புரியுது. இப்போ நெக்ஸ்ட் உங்களோட லைனப்பில் வந்து ராமன் லீலா ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அது எவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? நர்வஸாலாம் இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த இது வந்துருச்சு, நார்மல் ஆகிடுச்சு. அது நர்வஸ்லாம் இருக்காது. அது மேபி இந்த ரிலீஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அது மட்டும்தான். நர்வஸ்ன்னு சொல்ல முடியாது, கியூரியாசிட்டி. அது ஓகே, என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். கரெக்ட். நம்ம வந்து இந்த இடம்லாம் இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் ரசிப்பாங்கன்னு நம்ம ஒன்று வச்சுருப்போம். ஸோ அது அப்படியே ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுல ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். நர்வஸாலாம் இல்லை. ஓகே, சூப்பர். அது மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணதுனால, அந்த ரிலீஸ் ஃபேஸ் பண்ணதுனால உங்களுக்கு பழகிருக்கும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு இருந்திருக்கும்ல நர்வஸ்? ஃபஸ்ட்டு படத்தில் பயங்கர நர்வஸ் இருந்தது, பயப்படலாம் இல்லை, நர்வஸாக இருந்தது. ஓகே. இப்போ நர்வஸாலாம் இல்லை. சூப்பர். நமக்கு மேக்ஸிமம் ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம்ல, பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே, இப்படி இருக்கும், இப்படி தான் இது ரிசீவ் ஆக போகுது, இப்படி பார்ப்பாங்க அப்படின்றது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. சூப்பர். இப்போ ஒருத்தர் சினிமாவில் உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். ஓகே, பொறுமையாக இருக்கணும். இந்த நம்ம போய் ட்ரை பண்ணுற இடத்துல நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல அந்த ரிஜெக்ஷனை வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. ஒருத்தர் வந்து நமக்கு நோ சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோவம் தான் வரும்.
என்ன கேட்டால் அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அந்த நோ எதனாலன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஆமாம், புரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ சினிமாவில் நிறைய நோ பார்ப்போம். ஓகே. அந்த நோவெல்லாம் வந்து எதனாலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும். எந்த ஒரு நோ உங்களை வந்து இவங்க இது நடக்கலைன்னா வந்து இங்கே நான் வந்திருக்க மாட்டேன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது? எனக்கு ஃபஸ்ட்டு நோ வந்து என்னோட லுக்கு அப்பியரன்ஸ் அதை வச்சு தான் இருந்தது. அது கரெக்ட் தான். அது ஆக்சுவலாக நான் அப்போ அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேன், பார்க்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ அது ஆக்சுவலி அந்த நோ கரெக்ட் தான். அதை நான் வெளியில் வந்தோடனே அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட ஆரம்பித்தேன். ஸோ அந்த நோ அப்போ இருந்ததுனால தான் வந்து அது ஆயிருக்கு. ஆமாம் ஆமாம். நைஸ், சூப்பர். ஸோ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள், ஏன்னா வந்து இப்போ ஒரு பாத்தே இல்லாத மாதிரி இருக்குது சினிமாவுக்கு வந்து. இப்போது ஒருத்தர் வரணும்னா இப்போ எப்படி இப்போ டாக்டர் ஆகணும்னா இப்போ படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு ரூட்டே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன் இல்லை, விஸ்காம் இருக்கே. விஸ்காம் இருக்கு, பட் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறாங்க. பட் அது அவ்வளோ ஈஸியாக இல்லாத மாதிரி இருக்கு. அதான் சினிமான்றது ஈஸி கிடையாது. இன்னொன்று ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா சினிமா நல்லாவும் இருக்காது. கரெக்ட். நமக்கு இந்த ஈஸியாக டக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, டக்குன்னு நடிச்சிட்டோம், உடனே ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியவே தெரியாது. அதுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தாதான் நம்ம ஒரு ஷேப்புக்கு வருவோம். ஓகே. அப்பதான் அது ப்ளஸ்ஸோ மைனஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை சரி பண்றதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு பழகி இருக்கணும். ரைட். பழகுனாதான் சினிமாக்குள்ளார வரவே முடியும். வழியே இல்லாம இல்லை இப்போ. ஓகே. நான் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம்லாம் இருக்குல்ல, நான் டிவியில் வரணும்னு ட்ரை பண்ணும்போது அப்போ தான் ஆக்சுவலாக வழியே இல்லாமல் இருந்தது. அப்போ சோஷியல் மீடியா கிடையாது, கண்டென்ட் கிரியேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம சேனல் வாசலில் லிட்ரலி போய் ட்ரை பண்ணுறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. ஸோ அப்படி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. நமக்கு என்ன வரும்ன்றதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. கரெக்ட். அதுதான் ரூட். இப்போ மெயின் ரூட் வந்து இப்போ சோஷியல் மீடியா ஒரு பெஸ்ட் ரூட். ஆமாம், அதை ஒத்துக்கிறது தான் கரெக்ட். ஆக்சுவலி நம்ம சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட நமக்கு என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கீழே வர கமெண்ட்ஸே மேக்ஸிமம் நம்மளை ஷேப் பண்ணுவோம்ல. கரெக்ட். அதுவே ஃபீட்பேக். ஒரு 1,00,000 பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அதுதான் மேட்டர். நைஸ். பட் இந்த சோஷியல் மீடியாவால் வந்து அவங்க ரீச்க்காக மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்களே, அந்த மாதிரிலாம் யாராவது கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? இல்லை, நான் இதுவரையும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எதுலேயுமே அப்படி யாரையும் நான் எடுத்து இல்லை, ஜென்ரலாக கேட்குறேன். இல்லை என்ன கேட்டால் அதில் வந்து உண்மையிலேயே கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி உண்மையிலேயே டேலண்ட் இருக்கும்ல. ஆமாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கவங்க நிறைய படத்தில் வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஹெல்த்தியாக இருக்குது. சூப்பர். ஓகே. டிசர்விங்கான பர்சன்ஸ்க்கு கிடைக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, அதை பார்க்க நல்லா இருக்குது. ஓகே. ஒரு சிலர் வந்து உண்மையிலேயே வெறும் அட்டென்ஷனுக்காக பண்ணுவாங்கல்ல. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அது அவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது, இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் பண்ணுது. கொஞ்சம் பியூரா இல்லை, ஒரு ஃபேக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டுக்குள்ளார போறாங்க. நம்ம பண்றது எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைச்சிட்டு அதை திரும்ப பண்ணி அவங்க ஒரு ஃபேக்கான கான்ஃபிடென்ட்டுக்குள்ளார போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ரோல் கிடைக்குது, அதனால ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை பண்ணவும் செய்யறாங்க. அதனால என்ன ஆயிரும்னா உண்மையிலேயே இந்த கண்டென்ட் கிரியேஷன்ல உண்மையிலேயே அந்த 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 ப்ரொஃபஷனல் லவ் பண்ணி ட்ரை பண்றாங்கல்ல, அவங்க டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஸோ என்ன கேட்டால் டிசர்விங் ஆனவங்களுக்கு கிடைக்கிறது தான் நல்லது. ஒரே ஒரு ஆப்ஷன். நீங்கள் அந்த மாதிரி யூடியூப் இன்ஸ்டாலேருந்து இப்போ அடுத்து ஃபைன் பண்ணுவீங்களா? நிறைய பேர் இருக்காங்களே, ஸ்வீட் ஆர்ட்டில் அருணாச்சலம். இல்லை, இதுக்கப்புறம் ஓகே. இப்போ என்னோட ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு சிலர் இருக்காங்க, இப்போதைக்கு நான் சொல்லலை. அது ஃபர்தராக வரும். எல்லா படங்கள்லையும் அந்த மாதிரி எனக்கு யாரெல்லாம் டிசர்விங்னு தோணுதோ, யாரெல்லாம் உண்மையிலேயே நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸோ, யாரெல்லாம் உண்மையிலேயே எஃபர்ட் போட்டு வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன் நான். இப்போ இதுலேயுமே ராமின் லீலா படத்தில் வந்து நகைச்சுவைகள் டீம் பசங்க இருக்காங்க. அண்ட் நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கோம், பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை வந்து அவங்களுக்குன்னே எழுதி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சுன்னா, இந்த சினிமாவுக்கு இன்னொரு சைடு அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா மக்களுக்கு தெரியாத மாதிரி? லைக் இது பார்க்க வெளிலேருந்து பார்க்க கிளாமராக இருக்குது, சூப்பராக இருக்குது, வாவ் இவ்வளோ ஃபேன்ஸு கிரேஸியாக இருக்குது, பட் உங்களுக்கு இதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி. ரொம்ப டிசிப்ளினான ஒரு இண்டஸ்ட்ரி இது என்ன கேட்டால் சினிமான்றது. ஓகே. ரொம்ப டிசிப்ளினான இண்டஸ்ட்ரி. டெய்லி உங்களுக்கு ஷூட் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு ஷாட் வைக்கணும்னா நீங்கள் காலையில் ஒரு 7 மணி 6 மணிக்காவது எந்திரிச்சு ஆகணும். ஓகே. அங்கே அந்த ஆர்டிஸ்ட் வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாதான் 9 மணிக்கு ஷாட்டில் நிற்க முடியும். அதுவும் எல்லாருமே இல்லை. ஆமாம். ஸோ இஃப் சப்போஸ் 10 o'clock முடியுது அப்படின்னா நீங்கள் போய் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு ஷாட்னா உங்களுக்கு தூக்கத்துக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் கிடைச்சாவே பெரிய விஷயம். ஸோ ரொம்ப டிசிப்ளினான ஒரு இண்டஸ்ட்ரி. என்ன கேட்டால் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரி சினிமான்றது. நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற இண்டஸ்ட்ரி இது. ஓகே.
பட் இப்போ ஒருத்தர் ஹீரோ ஆகலாம், அதுதான் நான் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வரலாமா? அதோட ஏர்னிங்லாம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வயபிளாக இருக்கும்? அது ப்ரெடிக்டபிள் கிடையாது. அது மாறிட்டே அது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன ஒர்க் பண்றோம் அது கிட்டத்தட்ட எப்படின்னா நம்மள எவ்வளவு பேருக்கு பிடிக்குதோ அதை வச்சு தான் நம்மளோட ஏர்னிங் இருக்கு. அதுதான் ஃபேக்ட். கரெக்ட். ஸோ இப்போ ஒரு படம் பண்றோம் அப்படின்னா அந்த படத்துக்கு இவ்வளோ பேர் வந்து தியேட்டர்ல பார்த்தா தான் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இப்போ ஒரு யூடியூபே வச்சுப்போமே, எவ்வளோ பேர் எத்தனை வியூ வருதோ அதை வச்சு தானே உங்களுக்கு அந்த சேனலோட வேல்யூ இருக்கு. ஸோ அதான் எவ்வளோ பேருக்கு நம்மளை பிடிக்குதுன்றதை வச்சு தான் நம்மளோட இது இருக்கு. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ அப்படின்றது பார்த்தோன்னா இந்த சகலகலா வல்லவன் சொல்லலாமா? அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஷோ, ட்ரை பண்ண ஷோ. ஓகே. அது பிரேக் த்ரூன்னா அது கிடையாது. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண டெலிவிஷன் அப்பியரன்ஸாக வந்து அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து அதுவே வந்து ஒரு பிரேக் த்ரூல ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து சான்ஸ் அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அங்கே இருக்கும்போது? அது வந்து சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லாமல் என்ன வேணா ட்ரை பண்ணலான்ற ஜோன். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ உங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல. எனக்கு சகலகலா வல்லவன் அந்த மாதிரி ஒரு ஷோ. ஓகே. ஒவ்வொரு எபிசோட்ல நான் வேற டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கரெக்ட். மல்டி டேலண்டட் அண்ட் ஷோ அது. ஸோ ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணணும். நான் லூஸ் மாதிரி என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நான். ஓகே. ஸோ அப்போ டிவி அது செலக்ட் ஆன உடனேயுமே என்னோட அண்ணா வந்து நான் ஏதோ சும்மா போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னேன். இப்போ செலக்ட் ஆகுறேன்னா ஏதோ ஒன்று உன்னால பண்ண முடியுது, ஏதோ ஒன்று ஒர்க் ஆகுது, அப்போ அது என்னன்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேட்டு தான் ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ உங்கள் அண்ணா தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்க்கு கொடுத்துருக்காங்க? ஆமாம், ஆப்வியஸாக. ஓகே. என் அண்ணாவும் என்னோட தங்கச்சி. அது எப்படி நடந்துச்சு? வீட்டில் சும்மா ரகலை பண்ணிட்டு இருப்போம்ல, வீட்டில் தாத்தா பாட்டி வீக்லி ஒன்ஸ் ஆகுது எல்லாரும் ஒன்றா அசம்பிள் ஆகிடும். நான் சொல்கிறது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருப்போம். ஓகே. கசின்ஸ். ஓகே. வீக்லி ஒன்ஸ் ஆகுது அசம்பிள் ஆகும். அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் சூப்பர் அசம்பிள் ஆகிடுவோம். அப்போ விளையாடிட்டு பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்போம்ல, விளையாடிக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அதில் வந்து எங்கள் அண்ணன் ஒரு நாள் டிவியில் ஆடு வரும்போது சும்மா இதெல்லாம் ட்ரை பண்ணேன்டா, நீ கிடச்சதுன்னா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பார்க். ஓகே. அங்கே இருந்து ஆனால் நீங்கள் எந்த ஸ்டெப் வழியாக போனீங்க? என்ன ரூட்டு தெரிஞ்சது உங்களுக்கு? எனக்கு ஒரு எதுவுமே தெரியாது. இந்த கண்ணா பின்னாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த ஷோக்கு ஆடிஷனுக்கு வந்து ஜென்ரல் ஆடிஷன் தான் அது. ஓகே. லொக்கேஷன் சொல்லிடுவாங்க, இந்த ஸ்கூலு இந்த காலேஜ்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் சொல்லிடுவாங்க. நம்ம பிளைண்டா ஐடியாவே இல்லாமல் கிளம்பி போய் அந்த ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு ஒரு டேட் சொல்கிறாங்க, அந்த டேட்டில் வந்து நான் கிளம்பி அந்த ஸ்கூல் வாசலில் போகிறேன். நிற்கிது ஒரு பெரிய கியூ நிற்கிது. அதில் நின்று அந்த க்யூவில் நின்று உள்ளுக்குள்ளார போய் ஆடிஷன் பண்ணி வர்றது, இது ஒன்று தான் இருந்த ரூட்டு. புரியுது. ஸோ அது சகலகலா வல்லவனுக்கு சேலமில் நடந்த ஆடிஷனுக்கு போனேன் நான் ஃபஸ்ட்டு. அங்கே செலக்ட் ஆகி தான் வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஷோலேருந்து எலிமினேட் ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு விஜய் டிவியை பண்ண ஒரு ஆடிஷன் அது. ஓகே. புதிய முகம்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷோவில் தோத்துட்டேன்ல, அதனால ரெண்டாவது விஜய் டிவியில் ஆடிஷன் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, முதல்ல ஆடிஷன்னா என்ன, இந்த ஷோவில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு கோயம்புத்தூரில் தான் நான் இப்போ இருந்தேன். ஓகே. கோயம்புத்தூரில் நடந்த ஆடிஷனுக்கு நான் போனேன். சரி. போயிட்டு அங்கே கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் நின்றுருப்பாங்க. ஓ. நான் போனது ஒரு 9 மணிக்கு போனேன். 9 மணிக்கு போகும்போது வெளியில் நின்றுருப்பாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு கியூ நிற்கிது. அதில் நின்று தான் உள்ளுக்குள்ளார போனேன். போயிட்டு ஆனால் நான் ஆடிஷன் அட்டன் பண்ணவே இல்லை. சும்மா வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஆடிஷன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சென்னையில் ஆடிஷன் நடக்கும்போது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். ரைட். அந்த மாதிரி தான் இந்த ஆடிஷன் அப்படி தான் பண்ணேன். ஸோ அதான் இது நான் சொல்கிறது அந்த ஒரு ஆடிஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கணக்கு கழிஞ்சு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்ட். சென்னையில் வந்து அண்ணா நகரில் இருக்க ஒரு லேடி ஆண்டாள்னு நினைக்கிறேன், அந்த காலேஜில் தான் ஆடிஷன் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 8000+ க்ரௌடு. ஓகே. அதில் ஆனால் காலையில் 6 மணிக்கெலாம் போய் நின்றுட்டேன். ஃபஸ்ட்டே அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஆடிஷன். ஆமாம். இப்போ அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை. அப்போ வந்து காலையில் 6 மணிக்கு நான் போகும்போது 200-300 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நான் 6 மணிக்கு போகும்போதே 200-300 பேர் நிற்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்துருப்பாங்க, எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தது பார்த்துட்டு இப்போ இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி ஈஸியர் மாதிரி தான் இருக்கு. ஏன் நான் அதான் சொல்கிறேன், இப்போ நிறைய உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. கரெக்ட். இப்போ அந்த ஒரு 300 பேர்கிட்ட நின்று உள்ளே போய் அது ஒரு மாதிரி இருக்கும், இருக்கும். அப்படி அது சாப்பாடு தண்ணி இருக்கும், தண்ணி எல்லாருக்கும் தண்ணி கொடுப்பாங்க. பட் ஃபுட்டுலாம் நம்ம யோசிச்சு பாருங்களேன், அந்த டே ஃபுல்லாக போகும். நடுவில் இப்படிலாம் இருந்துச்சு. எனக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். மத்தியானம் ஆகிடுச்சு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு.
பசி அப்படி கில்லுது எனக்கு வயிற்றுல. வெளியில் போயிட்டா என் நம்பர் அந்த டைமில் கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். இது வந்து நான் ஒருத்தன் இல்லை, அந்த மாதிரி அங்கே ஆயிரக்கணக்கில் உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படிலாம் இருந்தது தான் வந்து இங்கே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஜேர்னியை பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப. ஏன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ரோட்டில் அந்த மைண்ட் செட் ரொம்ப கஷ்டம் இல்லை? எவ்வளோ இப்போ இன்னைக்கு கூட வந்து என்ன பண்ண போகிறோம் அந்த தாட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. நிறைய பேருக்கு வரும் அது. ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்கள்? அதில் டைவர்ட் ஆகாமல் நம்ம சேனலைஸ் பண்ணிக்கிறது தான். நம்ம என்னவா சேனலைஸ் பண்ணிக்கிறோம், எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தேடுறதே கம்மியாகுது இல்லை? ஸோ அது கம்மியாயிருச்சுனாவே முடிஞ்சு. புரியுது. நம்மக்கிட்ட இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதே முதல்ல கஷ்டம். சரி, நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அப்போ அதை சேனலைஸ் பண்ணணும்ல. அதை எங்கே ப்ரெசென்ட் பண்ணணும், எங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சேனலைஸ் பண்ணணும். கரெக்ட். ஸோ அதுதான் மேட்டர். ஆமாம், அதுதான் மெயினாக ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, நம்மளால ஒன்று பண்ண முடியும், அது நமக்கு தெரியவும் செய்யுது. அதை எங்கே ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு சின்ன மீடியம்குள்ளார இப்போ சோஷியல் மீடியாவில் ஐ மீன் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ன்றது வேறு, கிரியேட்டர்ன்றது வேறு. எனக்கு நான் பார்க்கும்போது ஸோ அப்போ கிரியேட்டராக இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம கிரியேட்டராக ஒரு கண்டென்ட் போட்டுகிட்டே இருப்போம். அந்த கண்டென்ட் வந்து பிடிக்கும். நம்மளோட சோஷியல் மீடியாக்குள்ளார ஐ மீன் நம்மளோட சேனலோட பேஜுக்குள்ளார ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இப்போ அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சு, அப்போ அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லை. அதுலேருந்து ஒரு ஏர்னிங் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஐ மீன் கிரியேட்டராக இருந்து இன்ஃப்ளூயன்சராக மாறுவோம். கரெக்ட். நமக்கு ஒரு ஏர்னிங் வரும். அதில் செட்டில் ஆகக்கூடாது இல்லை. அப்போ அடுத்து அதை எங்கே சேனலைஸ் பண்ணணும், எங்கே கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும், அதை எப்படி வைடர் ஆக்கணும் அப்படின்றத ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்ல. ஸோ அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தாலே போதும். ஆமாம் ஆமாம். ஸோ ஏர்னிங் வருதுன்றதுக்காக செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே இருக்க வேண்டியது. புரியுது. இப்போ உங்களோட ஸ்ட்ரென்த்தாக என்ன நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு வந்து உங்களோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்தாக என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நான் ஒரு இடத்துல செட்டில் ஆனதே இல்லை. ஏதாவது ஒன்று அடுத்து ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பேன். மேபி அது வந்து நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு உங்களுக்கு தோன்றுட்டு மேபி அது என்னோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். மோஸ்ட்டாக சொல்கிறது இந்த பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறேன் அப்படின்றத எல்லாரும் சொல்லுவாங்க. மேபி அது என்னோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். பட் அது நான் கிரியேட் பண்ணிக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, அது பிளான்டாக வராது. அது வீட்டில் என்னோட அம்மா அப்பா கொடுத்தது. ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ஃபீலிங் ஆடியன்ஸ் மத்தியில் வர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து அந்த பாய் நெக்ஸ்ட் டோருக்கு வந்து ட்ரை பண்ணி அது வராமல் இருக்கும். ஆனால் சில பேர் மேலே ரொம்ப நேச்சுரலாக வரும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த பிளானிங்கும் இல்லாமல் எப்படி அது உங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சேனலில் மீன் ஷோஸில் பிஹேவ் பண்ணுறது சொல்கிறீங்க. அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷோவில் என்னோட டைரக்டர் கொடுக்குற கான்ஃபிடென்ட் தானே அது. இப்போ நான் ஆங்கருக்கு ஆடிஷன் ட்ரை பண்ணும்போது போச்சு, எனக்கு 70 ஆடிஷன் மேலே அட்டன் பண்ணியிருப்பேன். அதெல்லாமே கம்பைல் பண்ணி எனக்கு கவின்னு சொல்லி ஒரு அண்ணன், ஓகே, நீங்கள் இப்போ ஜோல கோச்சாரியாவை பார்த்துருக்கலாம். ஆமாம், அந்த அவ்வளோ ஆடிஷன்ஸ் போகுது. கரெக்ட். அதுக்கப்புறம் அவங்க கூட வாய்ப்பு தேடி போய் சன் டிவியில் ஷோர் போடுவாங்க மத்தியானம். அதுக்காகவே டெய்லி ஆடிஷன் போவேன். புரியுது. ஸோ அப்படி போய் அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. அவங்களுக்கு நான் ஆடிஷனில் கேமரா முன்னாடி நின்று பேசுகிறத விட ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ அதை எனக்கு போட்டு காமிச்சாங்க. நீ பண்றதுல இதெல்லாம் இதா இருக்கு. ஸோ அப்போ நீ இனிமேல் ட்ரை பண்ணாத, நீ அப்படியே போய் நில்லு, அப்படியே எங்க கூட பேசு, அதுதான் ஒர்க் ஆகுதுன்றதை எனக்கு காமிச்சாங்க. புரியுது. ஸோ அப்படி அப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் அது அப்படியே வந்து இப்போ என்ன வந்து பயங்கர ஃபார்மலான ஷோஸில் நீங்கள் என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபார்மலாக ஹோஸ்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப வரமாட்டேங்குது. ஓகே. ஸோ அதனால் ஃபார்மல் ஷோஸ் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை ஒரு ஷோ பண்ணேன் நான். அது பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சுது எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆமாம், ஏதோ சாட்டிஸ்ஃபைட். பட் நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணேன், நான் நல்லா தான் பண்ணேன். எனக்கு பார்க்கும்போது எனக்கு அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தெரிஞ்சுது. ஓகே. அப்போ நம்ம ஜாலியாக இப்படி பண்ணுறது தான் சொல்கிறேன். நான் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 2 செலிபிரிட்டி இன்டர்வியூ தான் பண்ணியிருக்கேன். ஒன்று எஸ்கே அண்ணன், ஒன்று விஜய் சேதுபதி அண்ணன். ஓகே. அவ்வளோதான் நான் பண்ண செலிபிரிட்டி இன்டர்வியூஸே. ஸோ மோஸ்ட்டாக அந்த ஃபார்மல் இன்டர்வியூஸை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் ஹோஸ்ட் பண்ணும்போது. சூப்பர், நைஸ். ஏன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம ரேண்டமாக எல்லார் போலியும் இருக்கிறது போல கொஞ்சம் புதுசாக இருக்கிறது பெட்டர் அப்படின்ற ஒரு எஸ்கே அண்ணன் எடுத்த இன்டர்வியூமே எஸ்கே அண்ணன் கேட்டார், எனக்கு அந்த ஆங்கர் ரிவ்யூ பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓகே. வரும்போது நான் ஷோ ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்குக்கு கொஞ்சம் ஃபார்முலாக தான் இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை கேட்டது நீங்கள் பண்ணுற ஷோ பிடிச்சி ஏன் ரொம்ப ஃபார்முலாக பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே, நீங்கள் படம்லாம் நடிக்கிறீங்களாண்ணே, ஸோ அதனால் அப்படி போயிடலான்ட்டு. அதெல்லாம் வேணாம், மாற்றிடுவாங்க சேனலில், ஜாலியாகவே பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உடச்சி ஜாலியாக தான் பண்ணேன். ஓகே. அப்படியே உங்களுக்கு அது ஐஸ் பிரேக் ஆகிடுச்சு. ஆமாம், ரைட். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வந்துச்சு எஸ்கே அண்ணாவோட? அவர் ஃபர்ஸ்ட் தான் கால் பண்ணார். கால் பண்ணி நல்லா இருக்கு உங்கள் ஷோ காலையில் பார்க்கறதுக்கு, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாரு.
எனக்கு வந்த ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி கால் வந்து எஸ்கே அண்ணா தான். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? நல்லா இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன் நான். ஓகே, இந்த ரோடு என்ன விலைன்னு கேளுங்க அப்படின்ட்டு போட்டேன். பயங்கர என்கரேஜிங்காக இருந்தது. அப்போ நான் ஷோ ஆரம்பிச்சு ஐ திங்க் ஒரு 4 months கால் பண்ணிட்டாரு. நான் ஒரு 4 மாதம் பண்ணியிருப்பேன். கால் பண்ணி எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப வைப்பாக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விஷ் பண்ணார். ஷோவில் இருக்க செக்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொன்னார். இந்த செக்மெண்ட் எப்படி இருக்கும், நான் இந்த செக்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நோட் பண்ணி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் அப்படி அந்த ஜேர்னி போயிட்டு. இன்னொன்று என்ன எனக்கு கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா, இப்போது இந்த ரூட்டில் போகும்போது என்ன மைண்ட் செட் இருந்தால் நல்லாயிருக்கும்? லைக் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னீங்க, பட்டு எப்படி வந்து அந்த ஒரு நம்மளே வந்து கோப்பப் பண்ணிக்கிறது? அந்த அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகணும். ஓகே, இல்லைன்னா அந்த அட்மாஸ்பியரை நமக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக வைக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். சூப்பர். நான் சொல்கிறது டே டு டே ஒர்க்கில் இந்த ரெண்டையும் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அதை போட்டுருணும். ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த அட்மாஸ்பியரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கு எஃபர்ட் போட்டுருணும். அந்த மாதிரி நான் சொல்கிறது அட்மாஸ்பியர்ன்றது த ஹோல் க்ரூ. எல்லாமே மொத்த க்ரூவும் இருந்ததுனா தான் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். புரியுது. ஸோ டீம் ஒர்க்கை தாண்டி வந்து ஒரு ஒரு இது வேணும் அப்படின்னு. ஆமாம், அந்த அட்மாஸ்பியர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம ஐ மீன் அந்த அந்த இடத்துல ஒர்க் பண்ணவே முடியும். ஆமாம், இது இது நான் ஃபாலோ பண்ணுறது. எனக்கு அப்படி இருந்தால் தான் எனக்கு ஒர்க் பண்ண வருது. ஸோ இப்போ இந்த ஷூட்டிங் செட் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? மக்களுக்கு தெரியாது, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரியாது. ஸோ ஷூட்டிங் செட்டில் வந்து ஆக்சுவலாக என்னெல்லாம் நடக்கும், எப்படி இருக்கும் உங்களுக்கு? கச்ச 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 கச்சன்னு இருக்கும். அது ஒரு க்ரௌட் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 2 பேர் பார்க்குறீங்கன்னா பின்னாடி 200 பேர் இருப்பாங்க. ஓகே, அது ஒரு மாதிரி ஹேப்பனிங்காக ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். ஹேப்பனிங்காக ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாபில் இருக்கவங்க யாருன்னா லைட் ஆஃபீஸர்ஸ். ஓகே, அவங்க தான் கரன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட போய் நின்று அவங்க கூட பேச ஆரம்பித்தோன்னா அந்த செட்லேயே ரொம்ப நாலேஜபிளான ரொம்ப ஜாலியான ஆட்கள் யாருன்னா அவங்களா தான் இருப்பாங்க. ஓகே, படம் போயிட்டே இருக்கும்போதெல்லாம் சொல்லிடுவாங்க, என்னண்ணே அப்படின்னா, இல்லை சார் அது தப்பாக இருக்குது சார் அது அப்படின்ட்டுருவாங்க. என்னண்ணே தப்பாக இருக்குது, அது பாருங்க சார் டபுள் ஷேடோ வருது சார், கரெக்டாகவே வைக்கல சார், சொல்ல வேண்டியது நானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செம்ம நாலேஜபிளாக இருப்பாங்க. ஓகே, லைட் ஆஃபீஸர்ஸ்லாம் கரெக்ட். அண்டு பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஷார்ப்பாக வந்து பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு. ஆமாம், டேரக்டரை விட 100% டேரக்டர் ஒரு 100% எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறாருன்னா 500% எஃபர்ட் போட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றி நிறைய பேர் பேசுனது, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து ஒரு அன்டோல்டு இதுவாகவே இருக்காங்க. நிறைய பேர் அவங்கள பற்றி இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்லிடுறாங்க. லோகேஷ் பிரதர் வந்து எல்லா ஸ்டேஜ்லேயுமே அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணிடுறாரு. ஒரு ஷாட் கரெக்டாக முடியணும் அப்படின்னா அதில் இருக்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருமே பர்ஃபெக்டாக வேலை பார்த்தா தான் அந்த ஷாட் வந்து எந்த விதமான கேஸும் இல்லாமல் அது பர்ஃபெக்டாக நடந்து முடியும். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பர்ஃபெக்டாக வேலை பார்த்து தான் ஆகணும். காஸ்டியூமில் ஆரம்பித்து கண்டினியூட்டி வந்து பின்னாடி இருக்க அட்மாஸ்பியர்லேருந்து எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் கையில் தான் இருக்குது. கரெக்ட். ஆமாம், அவங்க கரெக்டாக வேலை பார்க்கல அப்படின்னா அந்த 1 day ஷூட்டுன்றது பயங்கர கேஸாக இருக்கும். இப்போ உங்களோட ட்ரீம் டேரக்டர் அப்படின்னா என்ன சொல்லலாம், யார் சொல்லலாம்? உங்களோட ட்ரீம் டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. கார்த்திக் வேணுகோபால் என்னோட ட்ரீம் டேரக்டர், ஸ்வினீத், கேஜி வருண். கேஜி வருண் வந்து ஆண் பாவம் பொல்லாது ஜோ 2 படத்தோட எடிட்டர். ஓகே, ஸோ அவர் டைரக்ட் பண்ணி நான் நடிக்கணுன்றதுலாம் எனக்கு ஆசை இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது அப்புறம் நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கும் டைரக்ஷனில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அசிஸ்டன்ட் டைரக்டரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, அதெல்லாம் இருக்குது, இப்போதைக்கு இல்லை. ஆனால் ஓகே பண்ணணும். இப்போ ஆக்டிங்காக டைரக்ஷனா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எதில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க? ஐ திங்க் டைரக்ஷன். ஓகே, நான் ஆக்டிங்னா அது வந்து அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணது, ஆசைப்பட்டது எல்லாமே. ஸோ அதனால ஆக்டிங்கை ஸ்பாட்டில் பண்ணிவிடுவேன். பட் என்னோட மைண்டு ஃபுல்லாக இந்த பக்கம் டைரக்ஷன் சைடில் தான் இருக்கும். நான் கேட்ட கதை வருதா அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன் நான். ஓகே, அதுக்கு கீப் ஆன் அல் ஒர்க். ஓகே, நான் இப்போ திரும்ப ஸ்க்ரீனில் வந்து அது ப்ரெசென்ட் ஆகிற வரையுமே நான் கேட்ட கதை வர்றதுக்கு என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அல் ஒர்க். புரியுது. இப்போ இதுவரையும் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்க்கும் அது பிரச்சனையாக இருந்ததில்லை. சூப்பர். சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து எந்த டேரக்டர்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டாக லைக் எல்லாருமே ஒரே பேஜில் இருப்போம். இது வந்து ஒருத்தரோட கிரியேஷன் இல்லை, ஒருத்தரோட தாட்டு, ஒருத்தரோட ட்ரீம். அது ஒருத்தரோட தாட்டில் இருந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றாங்க. ஆமாம், அதுக்கு நடுவில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுதில்ல. ஸோ இதில் எல்லாருமே அந்த டேரக்டரோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். கரெக்ட்.
அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், நடிக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இவங்க தான் வந்து அந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். சூப்பர். ஸோ அவர் சொன்ன கதையை கேட்டு இவங்க எல்லாரும் அந்த கதைக்காக ஒர்க் பண்ணுறாங்க. புரியுது. அப்போ இவங்க எல்லாரும் கேட்டு இவங்களோட விஷன் ஒன்று இருந்திருக்கும்ல, அதில் இருக்க சஜஷன்ஸ் அந்த டைரக்டர் கேட்டுக்கணும். ஓகே. ஐ மீன் அது வேணும் வேணான்ற முடிவை டைரக்டர் தான் எடுக்கணும். ஓகே. பட் அந்த த்ரூ அவுட் த ப்ராசஸ்ல இவ்வளோ பேர் சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே அவர் சொன்ன கதை இருக்குல்ல, அது வெளியில வர்றதுக்கு இத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கல்ல, அப்போ கொலாபரேட்டிவா இருந்தாதான் அந்த அவுட் கரெக்டா வரும். புரியுது. இப்போ உங்களுக்கு டே அண்ட் நைட் போயிட்டே இருக்குமா, இல்ல யூ ஹேவ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதெல்லாம் வச்சுப்பேன் அப்படின்னு? நான் வச்சுப்பேன். ஓகே. ஆமாம், நான் ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறேன்னா, சொல்லப்போனால் தொடர்ந்து ஒரு மாதம் வேலை பார்க்குறேன்னு வச்சுப்போமே, வச்சுட்டு தொடர்ந்து ஒரு 1 month ஒர்க் பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 days நான் வீட்லேயே இருக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன், உட்காந்துருவேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆமாம், 1 month கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறேன். சப்போஸ் 1 month தொடர்ந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 3 நாள் நான் எந்த வேலையும் போக மாட்டேன், வீட்டில் இருந்துருவேன், இல்லைன்னா வெளியில போயிடுவேன், எங்கேயாவது போய் காட்டுக்குள்ளார உட்காந்துப்பேன். ஏன்னா அப்போதான் மென்டல் பீஸே இருக்கும்ல. அது ஒன்று. ப்ளஸ் நம்ம இப்படி ஒர்க் பண்ண போயிடுறோம்ல, அப்போ வீட்டில் அவங்களோட ரொட்டீன் ஒன்று இருக்கும்ல, டெய்லி ஸ்கூலுக்கு போய் விடுறது வர்றது, பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, இப்படி ரொட்டீன்குள்ளே மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் வெளில போகிறது வர்றது அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஒரு மாதிரி லைஃப் மொனாட்டனஸ் ஆகும்ல, அது வந்து நம்மளை மென்டலி நம்மளை டவுன் ஆக்கும். கரெக்ட். ஸோ அதனால நம்ம எவ்வளோ ரசித்து வேலை பார்க்குறோமோ அந்தளவுக்கு ரசித்து ஃபேமிலிலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி லைஃப் மொனாட்டனஸாக இல்லாததுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதான் சொல்கிறேன்ல, நான் வெக்கேஷன் போயிடுவேன். ஓகே. அட்லீஸ்ட் மகாபலிபுரமாவது ஒரு 2 நாள் போயிட்டு வந்துடுவேன். கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன், சும்மாவது எங்கேயாவது போய் உட்காந்துப்பேன். சூப்பர். நீங்கள் உங்களோட லவ் ஜேர்னியும் எனக்கு தெரியும், அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது ஒன்று அப்படி சொல்லணுன்னா என்ன பண்ணலாம்? 2 பேர் மேலேயுமே ரெஸ்பெக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த லவ் லைஃப் வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ அதான் லைஃப் பார்ட்னர்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலாக அவங்க ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னராக இருந்தால் தான் அந்த அந்த லவ் லைஃப் வந்து பிரேக் ஆகாமல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஏதாவது தப்பு நடந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமான விஷயங்கள்னாலும் சரி, எல்லாமே ஈக்குவலி ஷேர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த லைஃப், ஐ மீன் அந்த லவ் வந்து 2 பேருக்கும் நடுவில் பிரேக் ஆகாமல் இருந்துகிட்டே இருக்கும். புரியுது. ஸோ ரொம்ப முக்கியமாக பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சோம்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் லவ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது லவ்வையும் தாண்டி ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் இருக்கணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். புரியுது. நான் சொல்கிறது ஒரு ஆண் பெண்ணை மதிக்கணும் அப்படிலாம் சொல்லலாம். ஓகே. ஒரு பெண்ணும் ஆணை மதிக்கணும். ஆமாம், 2 பேருமே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த லவ் லைஃப் சஸ்டெயின் ஆகும். சூப்பர். முதல்ல 2 பேருமே அவங்களோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ பண்ணணும். ஒரு ஃபேமிலி மேன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு? ஒரு பேச்சுலராக இருந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மேன் ஆனதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் என்னவா இருந்துச்சு? டெய்லி வீட்டுக்குள்ளே போனால் ஒரு பொண்ணு இருக்கு, என்னடா ஃபேமிலி மேன் ஆனோடனே எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு சடனாக எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. பிகாஸ் ஸ்ருதி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து லவ் பண்ணோம். ஸோ இப்படி தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. பட் ஒன்று மாறிச்சு. அதுக்கு முன்னாடி பேச்சுலராக இருக்கும்போது ரொம்ப லாவிஷாக இருந்தேன். கஷ்டப்பட்டு வந்து சம்பாரிச்சு இதானாலுமே கொஞ்சம் லாவிஷாக தான் இருந்தேன் நான். ஏன்னா காசே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவனுக்கு திடீர்னு செலவு பண்ணுறதுக்கு நிறைய காசு கொடுத்தோன்னையும் பண்ணு அப்படின்னு நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபேமிலி மேன் ஆனதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் கொஞ்சம் மாறிச்சு. ஓகே. கொஞ்சம் பொறுப்பாக ஆரம்பித்தேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சுது. சூப்பர். இப்போ நிறைய சண்டைலாம் வருது இல்லை இவங்க இந்த லவ் அதுக்குள்ளே, அதெல்லாம் நீங்கள் எப்படி என்ன சொல்ல விரும்ப? ஃபேமிலி லைஃப்குள்ளார மேக்ஸிமம் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஃபேமிலி லைஃப்குள்ளார போயிட்டு இது என்னோட ப்ரிஃபரன்ஸ், இது எனக்கு வேணும், எனக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஆமாம். அங்கேருந்து அது பிரேக் ஆக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்படி தான் அது பிரேக் ஆரம்பிக்குது மேக்ஸிமம். நான் சொல்கிறது ரொம்ப சின்ன பாயிண்ட்டாக சொல்கிறேன். புரியுது. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நிற்கிறாங்கல்ல. ஓகே. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஒரே வீட்டுக்குள்ளார 2 பேரும் சேர்ந்து வாழும்போது எனக்கு இது வேணும்னு கேட்கும்போது அவங்க இல்லை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி நீ வேண்டான்னு சொல்லலான்னு பிரச்சனையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே. முதல்ல வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல, ஏன்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு. கரெக்ட். எதனால் வேண்டான்னு கேட்டால் அவங்ககிட்ட இருந்து வர்ற பதில் என்னன்றதை கேட்கணும். ஒருவேளை அது வேல்யூபுளாக இருந்தது அப்படின்னா நம்ம இதை நோ சொல்லலாம்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தானே அந்த ஃபேமிலி லைஃப். நான் எப்படி இருக்கணும் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்ட்டு போய் ஒரு கல்யாணத்தில் ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளார போயிட்டு இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த மாதிரியே மேரேஜ் லைஃப்லையும் போய் வாழ்வேன்னு சொல்லவே முடியாது.
வேலைக்கு ஆகாது. ஆமா. அது வந்து ஒரு ஒரு 50-50 பேலன்ஸ்னு சொல்றாங்கல்ல. அது வந்து 50-50 கிடையாது. இது ஆண் பாவம் பொல்லாததுல சொல்லியிருக்கேன். கரெக்ட். ஒரு டைம்ல நீ 70 அவ 30. ஒரு டைம்ல அவ 70 நீ 30. இதுதான் பேலன்ஸ். 50-50 கிடையாது. 50-50 ஒன்று கிடையவே கிடையாது. சத்தியமா சொல்றேன். 50-50 ஒரு பேலன்ஸ்ல வாய்ப்பே கிடையாது. ஸோ லைஃப்லயே அந்த பேலன்ஸ்ன்றது ஒன்று இருக்கா இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பேலன்ஸ்ன்றது அதை பண்றது தான் டாஸ்க். அது ஆனால் 70-30 30-70 அப்படி மாறிட்டு தான் இருக்கும். சூப்பர். ஸோ அதை பேலன்ஸ் பண்ண இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு சோஷியல் மீடியா பிளேஸ் a மேஜர் ரோல் இன் எவ்ரி கப்புள்ஸ் லைஃப். ஓகே. வேற யாரோ ஒருத்தர் ரீசென்ட்லி வேற யாரோ ஒருத்தரோட லைஃப்பை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல அவங்க போடுற போஸ்ட்ல பார்த்துட்டு அது வேணும்னு அப்படியே ஆசைப்படுறாங்கல்ல. அது அது அவங்களோட லைஃப். அவங்களோட லைஃப்பை அவங்க வாழ்றாங்க, அதை இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. உன்னோட லைஃப்ல அதை விட பெரிய ஹாப்பினஸ் இருந்துட்டு இருக்கும். இதை நம்ம பார்க்க மாட்டோம். கரெக்ட். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்கூல் படிக்கும்போது, இப்போ நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போது உங்கள் அப்பாவோ அம்மாவோ பக்கத்து வீட்டு பையனை உங்க கூட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்கும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் வேற யாரையோ பார்த்துட்டு இவங்களை கொண்டு போய் அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட். மற்றவங்க பண்ணும்போது பெற்றவங்களே பண்ணும்போது கோவப்பட்டுட்டு இருந்தவங்க இப்போ அவங்களே அவங்களை கம்பேர் பண்ணிக்கிறாங்க மற்றவங்களோட. அது கிடையாது இல்லை லைஃப். அதை விட ஹாப்பியாக நம்ம ஒன்று வாழ்ந்துட்டு இருப்போம். அதை தெரிஞ்சுக்காம போயிடுறாங்க. கரெக்ட். பின்னாடியே தான் இங்கே சந்தோஷம் இருக்கும், ஆனால் எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். ஆமாம். லைக் இந்த சோஷியல் மீடியாவோட இதுவே வந்து அப்படி ஆயிடுச்சோ, எல்லாருமே வந்து அப்படி காட்டிக்கிறது தான். இந்த கிளாமரஸ் சைடை மட்டும் தான் காட்டுறாங்க எல்லாரும். லைக் ஒரு நல்ல சைடை மட்டும் தான் எல்லாரும் காட்டுறாங்க. நான் ஒரு ஊருக்கு போயிருக்கேன்னா அந்த ஊரை பற்றி போடலாம். இப்போ நான் இவரை பார்த்தேன் அப்படின்னா நான் இவரோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லது மட்டும் தான் காட்டுறாங்களே. இந்த பேட் சைடு யாருமே காட்டுறதே இல்லை. எல்லாருக்கும் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். அதுதான் ஒரு ஹியூமனோட நேச்சரே. நம்ம கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் வெளில சொல்லிக்கணும்னு நினைப்போம். பட் நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் போய் கேட்டால் தான் நம்மளோட ரியாலிட்டி என்னன்றது நம்ம அங்கே ஷேர் பண்ணுவோம். ஆமாம். ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரோட நல்லதையும் நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. ஸோ அதனால அது வேணுன்ற ஆசை இப்போ அதிகமாக ஆரம்பிக்குது. புரியுது. என்ன கேட்டால் ஓகே, ஆசைப்படலாம், தப்பு இல்லை. அதுக்கு ஒர்க் பண்ணலாம், அதுவும் தப்பு இல்லை. பட் அது நமக்கு இது உடனே வேணுன்றதுக்காக சுற்றி இருக்கவங்கள ப்ரெஷர் பண்ணுறது இருக்குல்ல, அது தப்புன்னு சொல்லுவேன் நான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கலாம், நிலாச்சோறு சாப்பிட்றதுக்கு ஏஐ வீடியோ பார்க்குறோம். அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் தோணியிருக்கு, சின்ன வயசில் இப்படி தான் நான் எங்கள் மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்லாம் எனக்கு தோணியிருக்கு. தோணும்போது நான் அதை பண்ணிடுவேன். நான் வந்து இப்போ சுற்றிட்டு கேட்டுருவேன், நான் போய் மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்ருவேன். அதை பார்த்துட்டு வீட்டில் ஒரு சண்டை இருக்கும். அந்த சண்டை இருக்கும்போது பாரு இப்படிலாம் இருந்திருக்கேன், இப்போ இந்த ஆள் கூட இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாமல் விட்டுருவாங்கல்ல. ஸோ அது தப்புன்னு சொல்கிறேன். புரியுது. ஓகே, இப்போ அதை சாப்பிடணுன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஒரு சண்டை இருந்திருக்கும், போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா அது சால்வ் ஆகிடும். அப்படியே கூட்டு போயிட்டு மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிடலாமே. இப்போ புரியுது. இப்போ உங்களையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்க மாட்டீங்க, கரெக்டாக? யாரும் கம்பேர் பண்ணிக்க. ஓகே. அது வந்து ஹெல்த்தியாக கூட பண்ணிக்க மாட்டீங்க. ஹெல்த்தியானா எந்த விதத்தில்? லைக் இப்போ வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. அது பண்ணுவேன். ஓகே. எனக்கு ஒன்று பார்த்து பிடிச்சிருக்கு, அதை எனக்கு பண்ணணும்னு தோணுதுன்னா அப்போ நான் அதை ட்ரை பண்ணுவேன். சூப்பர். அதை ட்ரை பண்ணுவேன். வரலைன்னா ஒத்துப்பேன். வரல, ஓகே எனக்கு வரல அப்படி ஒத்துப்பேன். அந்த மாதிரி இந்த ஜேர்னியில் உங்களுக்கு வராதது எதுவாக இருந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும்? இது ஒத்துக்கிட்டது லிரிக் எழுதுறதுக்கு அடம்பிடிப்பேன் நான், பாட்டு எழுதுறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக இந்த ராமி லீலால ஒரு பாட்டு எழுதுறேன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். ஓகே. ஒரு 2 நாள் ட்ரை பண்ணேன், ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணேன். எனக்கு வரல. டேரக்டர்கிட்ட சொல்லலை, எனக்கு எழுதிட்டு இருக்கேன் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் பிடிச்சிட்டாப்ல, ப்ரோ கொடுங்க ப்ரோ, அது என்னதான் இருக்குன்னு நான் பார்த்துறேன், கொடுங்க ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் நான் எழுதுனதை அனுப்பிச்சிட்டு அடுத்தே வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். ஓகே, எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் வேற லிரிசிஸ்ட் வச்சு எழுதிக்கிங்க, ஆனால் நான் இத்தனை நாளாக இதை தான் எழுதுனேன், இது நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானே சொல்லிட்டேன். பட் ரீசெண்டாக உங்களுக்கு லிரிக்ஸ் எழுத பிடிச்சிருக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் ஸ்கூல்ல இருந்து சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தது தான். ஓகே. ஸோ இப்போ ஸ்பேஸ் இருக்குங்கும்போது ட்ரை பண்ணிடுறேன். நைஸ். அதில் நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சண்டை போடுவோம் பயங்கரமா, மியூசிக் டைரக்டர் டைரக்டர். ஓகே, இது நல்லா தான் இருக்கு அப்படின்றேன். ஸோ இதில் ஜோல தான் கோவை குளிரா பாட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் எழுதுனது. அது எழுதிட்டு ஹரியும் மியூசிக் டைரக்டரும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தானுங்க. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எழுதுனதை கொடுத்துட்டு இதை விட பெட்டர் லிரிக்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நான் வந்து விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் போச்சு, வேற வேற பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்தது. ஆக்சுவலாக இதில் என்ன
ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு ஏமாத்திடுவேன். எனக்கு வந்து 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னா ஓகே இது பண்ணலாம். இப்போ நீங்கள் பிக் பாஸ் போயிருந்தீங்கல்ல, அது எப்படி உங்களை ஷேப் பண்ணுச்சு? எப்படி இருந்துச்சு அந்த 100 நாள் ஆக்சுவலாக? ஐ திங்க் அது என்னோட இன்னசென்ஸை உடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ளோவில் இருப்பேன். ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து இன் அ குட் வே. ஓகே. எல்லா இடத்துலையுமே நம்ம இன்னசென்ட்டாகவே, எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரிஜினலாகவே, ஐ மீன் இப்போ நான் இருக்கிற மாதிரியே எல்லா இடத்துலையும் போய் ஜாலியாகவே இருக்க முடியாதுல்ல. சில ஸோ இடத்துல அதை வந்து நான் பிக் பாஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. மெயின்லி நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன். ரியோ அப்படின்னா அது ரியோன்றவன் வந்து தனியாக ஒரு ஆள் கிடையாது. அவனை சுற்றி இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ரியோன்றது பிக் பாஸ்லேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐ ரியலைஸ்ட். ஓகே. என்னை தனியாக விட்டால் என்னால் சர்வை பண்ண முடியாதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ஃபீல் ஆச்சு அது? நான் அந்த ஷோக்குள்ளே போகும்போதே நான் தனியாக இல்லை போகிறேன். நான் என்னோட சர்க்கிள்ல இருந்து நான் வெளியில் போய் தானே அந்த ஷோக்குள்ளே போகிறேன். கரெக்ட். அதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நான் அப்படி இருந்ததே இல்லை. ஆமாம். நான் எப்பயுமே சரௌண்டட் பை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு திடீர்னு தனியாக அந்த ஷோக்குள்ளே போகிறேன். அவ்வளோ கேமரா வந்து அது கான்ஷியஸாக தான் இருக்கும். அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும், மைண்ட்ல இருக்கும், கேமரா இருக்குன்றது இருந்துட்டே இருக்கும். அது மறக்கவெல்லாம் செய்யாது. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம அதாவது அது இருக்குன்றத மறந்துட்டு சம்டைம்ஸ் ரியாக்ட் பண்ணிடுவோம். ஓகே. நம்மளால கண்ட்ரோல்டாகவே இருக்க முடியுமான்னா முடியாது. பிக் பாஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களோட ஒரு ராங் நர்வ் டச் ஆகும். ஸோ நீங்கள் வேற ஒன்று ரியாக்ட் பண்ணிடுவீங்க, உங்களை அறியாமல் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும். எனக்கு இருந்தது, நான் இருக்குன்றதை மறந்துட்டு சம்டைம்ஸ் ரியாக்ட் பண்ணிடுவேன். ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறம் உடனே டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறேன், தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. வெளில வந்து அந்த மாதிரி பார்த்துருப்பீங்கல்ல? வெளில வந்து இல்லை அங்கேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு மெயினாக பெருசாக ஹெல்ப் பண்ணது என்னோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தான். வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ பெட்டர், ரொம்ப பேடாக ரியாக்ட் பண்ணுறதில்ல. ஓகே. முன்னாடிலாம் கொஞ்சம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் பேடாக தான் இருந்துச்சு. கோவம் வரும் முன்னாடிலாம்? பயங்கரமாக. ஓகே. இப்போ பெட்டர். ஓகே. பயங்கரமாக வரும். ஆமாம். நைஸ். ஏன் அதான் யார்கிட்ட கோவப்பட்டனோ அவங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு என்ன சுத்தமாக பிடிக்காம போயிடும். அப்படி ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே. அதெல்லாம் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணீங்க அது தேவையில்லை அப்படின்னு. ஆமாம். ஓகே. முன்னாடி அது ஆனால் ஃபீல் ஆயிருக்கா? இல்லை இது வந்து முன்னாடி ஆனது இல்லை. நான் என்னோட கோவத்தை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து முன்னாடி ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு? இப்போ வந்து நான் கோவப்பட்டதுக்கு வந்து சாரி சொல்லிடுறேன். இப்போல்லாம் கோவப்பட்டேன்னா மேக்ஸிமம் படுறது இல்லை. ஓகே. பட்டா. எஸ். ஸோ ஜென்ரலாக இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைனா என்ன? செலிப்ரேஷன். நைஸ். சூப்பர். எவ்ரிடே. நைஸ். எவ்ரிடே அது ஒரு செலிப்ரேஷன். லைக் எந்த மாதிரி சொல்கிறீங்க? லைக் என்ஜாய் பண்ணிட்டே இருங்க டெய்லி அந்த மாதிரியா? இல்லை அப்படி ஒரு செலிப்ரேஷனா, ஒரு திருவிழா நடக்கணும்னா ராட்டினத்தில் ஏறணும்னா அந்த ராட்டினத்தை போடுறதுக்கு வேலை பார்க்கணும். அப்போ தான் அந்த ராட்டினத்தில் ஏற முடியும். அப்போ ஒரு செலிப்ரேஷன் தான், அந்த செலிப்ரேஷனுக்கு வேலை பார்க்கணும். அப்போ தான் அது செலிப்ரேட் பண்ண முடியும். சூப்பர். சும்மா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் முடியாது. சோத்துக்கு என்ன பண்ணுறது? கரெக்ட். லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன். ஸோ பட் அதுக்கு ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும். சூப்பர். இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்லலை. அது வந்து சொல்ல முடியுமா உங்களால்? வேண்டாம். அது வந்து சொல்லக்கூடாத ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லக்கூடாத விஷயம்லாம் இல்லை. அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பேடான ஒரு இன்சிடென்ட். ஆனால் ஒன்றும் இல்லை. நான் நைட்டில் போய் பஸ் ஸ்டாண்டில் சென்னையில் ரூம் கிடைக்காம தங்க இடம் இல்லாமல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்தாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதை நான் ஒரு நைட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அது ரொம்ப பேடாக, ரொம்ப க்ரூவலாக இருந்ததுலாம். ஓகே, புரியுது. ஸோ அன்னிலேருந்து அந்த பஸ்ஸே வந்து ஏறல. புரியுது. ஏன்னா நான் அது பார்த்தேன். எனக்கு வந்து அது பார்த்தப்ப அந்த மாதிரி தான் ரிலேட் ஆச்சு. அது ட்ராமடைஸ் ஆகி ஏற மாட்டேன்னு இல்லை, ஒரு வைராக்கியம். ஓகே, புரியுது. ட்ராமா ஆகிற அளவு அங்கே ஒன்றும் நடக்கலை. ரொம்ப பயங்கரமாக ஏதாவது இமேஜின் பண்ணிடாதீங்க. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இன்சல்ட், ஒரு எக்ஸ்ட்ரீம்லி இன்சல்ட். ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு வைராக்கியம். புரியுது. அங்கேருந்து திரும்ப நான் ஈரோடுக்கு, அங்கேருந்து திரும்ப ஈரோடு வர்றதுக்குள்ளாரையே கொஞ்சம் ஓரளவு சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தான் ஈரோடுக்கே வந்தேன், ஊருக்கே போனேன். ரைட். அது வரையும் சென்னையிலே இருந்தேன். ஓகே. இப்போ உங்கள் சின்ன வயசுலாம் எப்படி இருந்துச்சு? ஏன் இல்லை நிறைய தேடினீங்களா? அந்த மாதிரி நிறைய இல்லையா? ஆமாம், எனக்கு தெரியல. டக்குன்னு ரொம்ப சின்ன வயசில் எப்படி வாழ்ந்தீங்க? இப்போ சில பேருக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கும், இல்லை சில பேர் வந்து சின்ன வயசில் நிறைய லைக் ஸ்போர்ட்ஸ்னால ஷேப் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு நார்மலான சில்ட்ரன் லைஃப் எனக்கு இல்லை. ரொம்ப டஃப்பான ஒரு லைஃப் தான்.
ஓகே. அது வந்து எனக்கு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்ல வரல. வராது. ஆமாம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு நான் என்னோட ஃபீஸ் கட்டிக்கிறதுக்கு நான் பார்ட் டைம் ஜாப் போய் தான் கட்டுற மாதிரி ஆச்சு. ஓகே. ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப்லேருந்து சம்பாதிக்கிறது வீட்டுக்கும் கொடுக்கணும், நான் ஃபீஸும் கட்டணும், அந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து டைம் இல்லாமல் சாப்பிடாம போகிறது வேற, சாப்பாடு இல்லாமல் சாப்பிடாம போகிறது வேற. நான் செகண்ட் சைடில் இருந்திருக்கேன் நிறைய நாள். புரியுது. ஸோ கொஞ்சம் டஃப்பான ஜேர்னி. ஆமாம், கொஞ்சம் டஃப்பான சின்ன வயசு தான் எனக்கு. ஓகே. பட் அதுக்குன்னு நான் ரொம்ப சோகமாக அப்படிலாம் இல்லை. நான் பயங்கர ஹாப்பியான கிட்டு தான். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு கசின்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு. ஓகே. ஸோ ஒரு ஜாலியான லைஃப் தான். பட் இந்த டே டு டே லைஃப்ன்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. புரியுது. இப்போ இந்த சினிமான்றது உங்க அண்ணா வந்து உங்களுக்கு ஒரு இது சொன்னாங்கன்றீங்களா, இல்லை ஷோக்கு தான் வந்து உங்களுக்கு ஆசை? இல்லை, என்னோட அண்ணன் வந்து எப்படின்னா என்கிட்ட எதெல்லாம் ஓரளவு நல்லா வருதோ, நல்லா டிரைவ் பண்ணுறேன்னு சொல்லுவானுங்க என் ஃப்ரெண்ட்ஸு. கார் டிரைவ் பண்ணுறது நல்லா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, பைக்கு, ஷட்டில் காக்கு ஓரளவு நல்லா விளாடுவேன். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக வருதோ அது எல்லாமே எங்கள் அண்ணன் கற்றுக் கொடுத்தது. ஓகே. அவர் தான் டிரைவிங் கற்றுக் கொடுத்தாரு, அவர் தான் பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அவர் தான் ஷட்டில் விளாட கூப்பிட்டு போவார். சிஸ்டம் நான் ஐடியில் படித்தேன். நான் ஐடியில் போய் படித்து ஒரு 8th 9th படிக்கும்போதே சிஸ்டமோட அசம்பிள்டு இதெல்லாம் பண்ணுவேன். நான் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுவாங்கல்ல, ஓகே, அதெல்லாம் நானே பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. புரியுது. நீங்கள் வேற குவிட் பண்ணேன் அப்படின்னீங்களே அந்த ஜாப், அது எவ்வளோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அந்த முடிவு எடுக்கிறது அந்த நேரத்தில்? அப்போ ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. சினிமாவில் சான்ஸ் கிடச்சிருச்சு, ஓகே அப்படி குவிட் பண்ணல. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ குவிட் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு. ஓகே. MD was very nice to me. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, சீரியோ இப்போ நீ நடிச்சுட்டே இருந்துட்டு நீ வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது முடியாது அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, சார் எனக்கு மாதத்தில் ஒரு 5 நாள் 6 நாள் தான் எனக்கு ஷூட்டிங் இருக்க போகுது, மீதி நாள்லாம் நான் நம்ம ஆஃபீஸில் இருக்கேன் சார், நான் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னேன். இல்லை நான் வந்து உன்னை வேலை விட்டு போ அப்படின்னு சொல்லலை. நீ இன்னொரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருக்க, அதில் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை பர்சீவ் பண்ணு, நீ அங்கே ஒர்க் பண்ணு. ரைட். ஒருவேளை உனக்கு அதில் கஷ்டமாக இருக்குது, உன்னால் சினிமாவில் சம்பாதிக்க முடியாதுன்னு எப்போ தோணுதோ அப்போ நீ திரும்ப இந்த ஆஃபீஸ் வா, இந்த ஆஃபீஸ் இங்கேயே தான் இருக்கும், நீ எப்போ வந்தாலுமே இந்த ஆஃபீஸில் உனக்கு ஒரு வேலை இருக்கும். ஸோ அதனால நீ போய் ட்ரை பண்ணு. அதனால கொஞ்சம் காமாக தான் இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப வந்து உங்களுக்கு பதட்டமாலாம் இல்லை? இல்லை. ஓகே. அது லேட்டர், அந்த கணக்கானும் காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த டஃப் ஃபேஸ்க்குள்ளாரையே போனேன். ஓகே. அது வரையுமே கணக்கானும் காலங்கள் நடிக்கும் போதுமே அவ்வளோ பெரிய சேலரிலாம் இல்லை, ஒரு நாளைக்கு 700 ரூபா தான். எனக்கு மாதத்தில் 4 நாள் தான் இருக்கும், ஒரு 2800 ரூபா தான் மாதமே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது வேற ஏதாவது பண்ணி இந்த காசை சேர்த்து அனுப்பிட்டு இருந்தேன். அது நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீரியலில் நடிக்கிறவங்க போது அது ரியலைஸ் பண்ணவே இல்லை. அது முடிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கும் போது தான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே. பட் மெயின்வேல் கணக்கானும் காலங்கள் நடிக்கும் போதே நான் சன் மியூசிக் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே சைமல்டேனியஸாக எல்லாமே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஓகே. ஒரு விஷயம் அப்படின்லாம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் நிறைய ட்ரை பண்ணேன் நான். ஓகே. இன்னொன்று, சினிமாவில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம்ல, ட்ரை பண்ணி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் சம்பாதிக்க முடியும்னு இல்லை. சினிமாவில் நிறைய இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டராக போனோம்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா பேட்டா இருக்குது. ஓகே. நம்ம வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக போகிறோம், டப்பிங்க்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போகும்போது உனக்கு கன்வீனியன்ஸ் இருக்குது. புரியுது. வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கு ஒரு சேலரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது சினிமாக்குள்ளார. ரைட். நிறைய ஜாப் இருக்குது. அதெல்லாமே. ஆனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இப்போ உங்களுக்கு அந்த இன்ஸ்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ லைக் நீங்கள் ஆக்டிவாக வந்து அதோட லைக் லிசன் பண்ணுவீங்களா? அந்த ஒரு காலிங் இருக்குமா உங்களுக்கு? இதை பண்ணணும் இதை பண்ண வேணான்ற ஒரு வாய்ஸ் மாதிரி கேட்கும். ஆமாம். அது நம்ம இப்போ ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அது டு தி எக்ஸ்டென்ட் எப்படி போச்சுன்னா எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், எப்படி போச்சுன்னா எதெல்லாம் நெகட்டிவ் ஆகுன்ற வரையுமே யோசிப்பேன். ஆமாம். யோசிச்சு முடிவு பண்ணுறேன். அது ரொம்பலாம் யோசிச்சுக்க மாட்டேன், ரொம்ப நேரம் ரொம்ப நாள் அப்படிலாம் இல்லை, அவ்வளோலாம் இல்லை, டக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி காலிங் சினிமாக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு? நான் 2 வச்சுப்பேன். பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா இதனால இதெல்லாம் பண்ண முடியும், நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்றத வச்சுப்பேன். ஸோ 2 ஆங்கிளையும் வச்சுக்கிட்டு நான் ஒன்லி இது ஜெயிக்கும் அப்படின்னு மட்டும் நான் ஒரு வேலை பார்க்க மாட்டேன். ஓகே. ஸோ ஆப்வியஸாக நெகட்டிவ் ஆனாலும் இப்படி ஒரு வழி இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ணி அதை சரி பண்ணணுன்றதுக்கும் யோசிச்சுப்பேன். ரைட். சினிமாவில் அப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிரும்னு மட்டும் யோசிக்கிறது கஷ்டம். ஆமாம்.
ஜென்ரலாகவே அப்படி இருக்கிறது வந்து கொஞ்சம் ஆமாம், அந்த ரிசல்ட் நம்ம எழுதுகிற எக்ஸாமுக்கு மார்க் போடுறதுக்கு டீச்சர்லாம் கிடையாது, இங்கே காசு கொடுத்து வர்ற கரெக்ட் ஆடியன்ஸ். எஸ். ஸோ அவங்க வந்து நீ இப்போ எவ்வளோ நல்லா பண்ணியிருந்தினாலுமே அதை பார்க்கணும் வேணான்றதை அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ சக்ஸஸும் ஃபெயிலியர் ரெண்டில் எது வேணால் கிடைக்கும்ன்றது எப்பயுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே. அப்போ அந்த ஃபெயிலியர் வருது அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணணுன்றதுக்கு நம்ம ஆப்ஷன் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். லைக் மீ, என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இப்படி ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்கணும். புரியுது. இங்கே சறுக்கிட்டேன் அப்படின்னா தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கரெக்ட். அது அது இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மென்டார்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. பட் ஒரு டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னு வரும்போது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம தான் ஒர்க் பண்ணணும். ஓகே. சினிமா அப்படி தான். புரியுது. யார் வேணால் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், பட் சரி பண்ண வேண்டியது நம்ம தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் சரி பண்ண இந்த 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 டைமில் நான் இதை சரி பண்ணேன் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டைம்ஸ் இருக்கா? ஜோ பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, ஜோ பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு டவுன் ஃபேஸில் இருந்தேன் நான். ஓகே. அப்போது வேற நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்தது. வேற அதர் லாங்குவேஜில் இருந்தெல்லாம் எனக்கு நிறைய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்தது. பட் நான் டிசைட் பண்ணது இல்லை, பிகாஸ் நிறைய பேர் ஹீரோ ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. கரெக்ட். அதை நான் யூட்டிலைஸ் பண்ணாமல், அதை நான் சரியாக யூஸ் பண்ணாமல் நான் போயிட்டேன் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை நான் சரியாக பயன்படுத்தலையே அப்படின்றது எனக்கே பெரிய கில்ட் ஆகிடும். ஸோ என்ன மாதிரி என்னை சுற்றியே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம். அவங்களுமே என்னை பார்க்குற விதம் மாறிடும். கரெக்ட். உனக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சிருந்தா நான்லாம் எப்படி திரும்படா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால நான் அதை சரி பண்ணணுன்றதுக்காக ஜோ பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணேன். அகெயின் ஹரி வந்து கதை சொல்லி நெஞ்சமுண்டு நேர்முண்டு ஓடுராஜா முடிஞ்சோடனே ஜோ தான் பண்ணுறதா இருந்தது. எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நாங்கள் நிறைய ப்ரொடக்ஷனில் பிச் பண்ணால் எங்களுக்கு அது கிடைக்கல. ஸோ அது கிடைக்கலன்றதுக்காக அதை விட்டுட்டு நான் வேற சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது கிடைக்கலன்றதுக்காக விட்டுறக்கூடாதுன்றது அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவு. சூப்பர். அங்கேருந்து ஜோலேருந்து இப்போ வரையுமே நான் அடுத்து இந்த படம் பண்ண போகிறேன்னு எதெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்கணும் அதை தான் பண்ணுறேன். வேற பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்றதுக்காக நான் போகல, பெட்டர் மணி வருதுன்றதுக்காகவும் நான் போகல, டைவர்ட் ஆகவே இல்லை. சூப்பர். இதுதான் ரைட். ஸோ அதுக்கு எவ்வளோ வேணால் எஃபர்ட் போடலான்றது புரியுது. இப்போ உங்கள் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா எங்கே உங்கள் லைஃப்பில் நினைக்கிறீங்க நீங்கள்? சன் மியூசிக் மெயினாக டேர்னிங் பாயிண்ட்னா கொஞ்சம் பெட்டர் டர்ன் கிடச்சதுன்னு பார்த்தா சன் மியூசிக்கில் சுட சுட சென்னை ஷோ, அந்த ஷோ தான். ஆமாம், மெயினாக இதுதான் சினிமா தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனது வந்து ஆப்வியஸாக புதிய முகம் அந்த ஷோ, கனகாணும் காலங்கள். புரியுது. ஸோ அதில் தான் நீங்கள் அப்படியே ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம், கனகாணும் காலங்களுக்கு அப்புறம் தான் சினிமா தான் அப்படின்னு, சினிமா தான் என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் முடிவு பண்ணது அதுக்கப்புறம் தான். புரியுது. ஏன் ஆக்சுவலாக வாட் டு யூ கெட் ஃப்ரம் சினிமா உங்களை பொறுத்த வரைக்கும்? ஆர்ட்டுக்காகவா இல்லை அந்த பாப்புலாரிட்டி ஆப்வியஸாக வந்து அந்த புகழ்லாம் வந்து நல்லா இருக்கும்ல? 500% ஸ்டார்ட் பண்ணது அதனால தான். எல்லாருக்கும் என்ன தெரியணும், போகிற இடத்துலலாம் என்னை பார்த்தா ஹாப்பி ஆகணும், சிரிச்ச முகமாக என்னை வெல்கம் பண்ணணும் அப்படின்ற தாட்டு தான் நம்மளை சினிமாக்குள்ளே கொண்டு வந்தது. ஓகே. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. புரியுது. இதுதான் என்னோட ப்ரொஃபஷன், இதுதான் வேணும்னு டிசைட் பண்ணது. வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த சீரியல் டெலிகாஸ்ட்டும் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற வாய்ப்பு கிடைக்காம தொலைஞ்சு போக ஆரம்பிச்சோம்ல. அப்போதான் இல்லை ஓகே, தொலைஞ்செல்லாம் போகக்கூடாது, இதுதான் என் ப்ரொஃபஷன், நான் இங்கே சக்ஸஸ் ஆகியே தருவேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது. சூப்பர். ஸோ அந்த டெசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்காக இருந்திருக்கும். இப்போ எப்படி டெசிஷன்ஸ் எடுப்பீங்க? ஏன்னா சிலதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், ஐயோ இது கரெக்டாக போகுமா தப்பாக போகுமா, அந்த ஒரு கன்ஃபியூஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் எல்லாத்தையும் சஜஷன்ஸ் கேட்பேன், பட் ஒன்று வேணும் வேணான்ற முடிவை வந்து கம்ப்ளீட்டாக நான் மட்டும்தான் எடுக்கிறேன். புரியுது. கம்ப்ளீட்டாக என்னோட இன்ட்யூஷன்ஸு, இப்போ எனக்கு தோணும், எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி இதில் மட்டும்தான் நான் முடிவு எடுக்கிறேன். ஓகே. மற்றபடி அட்வைஸ் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். சூப்பர். டிசிஷன் என்னோடதாக தான் இருக்குது. சூப்பர். அப்போ தான் நம்ம வேறு யார் மேலேயும் காரணம் சொல்ல முடியாது. ஒரு வேளை அது தப்பாயிடுச்சுன்னா நீ சொல்லி தானே பண்ணேன் அப்படின்னு நம்ம காரணத்தை இன்னொரு மேலே கொண்டு போயிடலாம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து. ஆமாம், ஆப்வியஸாக. ஸோ நீங்கள் இப்போது எந்த மாதிரி ஒரு ஹீரோ ஆகணும் பாக்ஸ்லேயே வேண்டாம் அப்படின்ட்டு, ஸோ அந்த ஃப்ரீ ஜோனில் இப்போ அடுத்து எப்படிலாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க உங்கள் ரோல்ஸ்? எல்லாமே அதான், அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படமாக இருக்கணுன்ற ஒரு ஐடியா தான். ஓகே. அதுக்குள்ளார வேற கதை, வேற படம், ஸோ அது அப்படி புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் டைரக்ட் பண்ண எந்த மாதிரி படம் பண்ணுவீங்க? நான் டைரக்ட் பண்ணேன்னா ஒரு கொஞ்சம் ரூட்டடான படமாக பண்ணுவேன். ஓகே.
படம் ரொம்ப ரூட்டடாக இருக்கணும். ஓகே. பட் ஃபில்ம் மேக்கிங்காக கொஞ்சம் பெட்டர் ஃபில்ம் மேக்கிங்காக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே. த கலர்ஸ், த விஷுவல்ஸ் அண்ட் அதோட கட் சென்ஸ்லேருந்து சவுண்டிங்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். பட் படம் ரூட்டடாக இருக்கணும். புரியுது. எக்ஸாம்பிளுக்கு சுப்பிரமணியபுரம் சொல்லலாம். எஸ், அந்த மாதிரி ஒரு செமையான ஒரு சூப்பர். இப்போ சினிமாவும் ரியல் லைஃப்பும் வந்து வேற வேற தான். ஆமாம், கரெக்டாக. சினிமாவும் ரியல் லைஃப்பும் வேற வேற தான். ஆனால் வந்து பார்க்குற மக்கள் வந்து அதை கனெக்ட் ஆகி தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் கேட்டிருக்கேன். இங்கே நடக்கிறது தான் சினிமாவில் பார்க்குறோம். ஆமாம், சினிமாவில் நடக்கிறது இங்கேயும் நடக்கும். ஸோ அப்போ வேற வேறையா இல்லையா? சினிமாவும் ரியல் லைஃப்பும் வேற வேற தான். சினிமான்றது யாரோ ஒருத்தர் யோசிச்சு அவங்க கிரியேட் பண்ண வேர்ல்டை தான் நம்ம அதில் பார்க்குறோம். கரெக்ட். அந்த வேர்ல்டில் நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏதாவது ஒரு கேரக்டர் கூட. ஆமாம், ரிலேட் பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தமாக அந்த வேர்ல்டு வந்து நம்மளோட வேர்ல்டில் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஏதோ ஒரு கேரக்டருக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு நடந்திருக்கும். ஓகே. இப்போ ஒரு படம் பார்க்குறோம்னா அந்த ஹீரோ கூட நம்ம கனெக்ட் ஆகும். அந்த 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 ஹீரோவோட சில எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அந்த ஃப்ரெண்டு கூட நம்ம கனெக்ட் ஆகும். அவன் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். இன்னொன்று, அந்த ஹீரோ பண்ணுறதெல்லாம் நமக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். நமக்கு அதெல்லாம் நடந்திருக்காது, நம்மளால அதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. அதை பார்த்துட்டு வந்து நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படி தான் கனெக்டே தவிர சினிமா வேற, லைஃப் வேற. ஓகே. நம்ம கனெக்ட் ஆகலாம், பட் அது வேற, இது வேற. புரியுது. ஸோ அப்படியே இது வந்து அப்படியே பிளைண்டாகவும் ஃபாலோ பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னா அந்த படத்து கூட நம்ம கனெக்ட் ஆகலாம், அந்த கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகலாம். ஓகே. பட் அது அப்படியே ரியாலிட்டியில் இருக்குமான்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காப்பி ஆஃப் அ காப்பி தானே இருந்திருக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படிலாம் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க, இன்ஸ்பயர் பண்ணுவீங்க? நிறைய ரெஃபரன்சஸ் ஆக்சுவலாக எடுக்க மாட்டேன் நான். ஓகே. எனக்கு வந்து அது என்ன ஆயிரும்னா, நம்ம வேற ஒருத்தரை பார்த்து அதை அப்படியே ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிரும்னா அதே மாதிரி வந்துடும். ஆமாம். எனக்கு நான் நடிக்கிற படங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு டேரக்டர் கதை சொல்லுவார்ல. ஓகே. அந்த கதை சொல்லும்போது அவங்களோட நரேஷனில் டேரக்டருக்கு நடிக்க வருது வரலன்றதுலாம் முக்கியம் இல்லை. அவங்க நரேஷன்லேயே தெரியும் இந்த கேரக்டர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட நரேஷன்லேயே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு சின்னதாக ப்ரிப்பேர் ஆவேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி, அவங்க கதை சொல்லும்போது அவங்க ஒரு ஹீரோட கேரக்டர் சொல்கிறாங்கன்னா அட் சம் பாயிண்ட் அந்த ஹீரோட பிஹேவியர் என்னன்றது அவங்களோட நரேஷன்லேயே தெரியும். அதை பண்ணால் போதும் மேக்ஸிமம். ஸோ அந்த நரேஷன்லேயே நீங்கள் அப்சர்வ் பண்ணிடுவீங்க. மோஸ்ட்டாக அதுலேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டில் ஒன்று பண்ணுவோம்ல, பண்ணும்போது டேரக்டர் அதை கரெக்ட் பண்ணிடுவார். இல்லை இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதில் நம்ம அதை அந்த மீட்டர் கரெக்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஓகே. எண்டு வரையும். புரியுது. ஸோ மோஸ்ட்டாக இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து ரெஃபரன்சஸ்ன்னு எடுக்க மாட்டேன். ஆசை இருக்கும். இப்போ எனக்கு வந்து தனுஷாருக்கு ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும். தனுஷரோட சிக்னேச்சர் ஃப்ரேம் அது. அவர் எமோஷன் ஆகி நடந்து வராருன்னா அவருக்கு ஒரு ஃபாலோ ஷாட் இருக்கும். ஆமாம். அந்த மாதிரி எனக்கு வேணும்ன்றது கேட்டு வாங்கிப்பேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் இந்த மாதிரி எனக்கும் இருந்தால் நல்லா இருக்குமேன்றது ஒரு சில இடத்துல ரெஃபரன்சஸ் எடுத்துக்கலாம். ரைட். பட் மொத்தமாக ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணால் புரியுது, நல்லா இருக்காது. ரெப்ளிகா மாதிரி, ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி. அதுதான் நம்ம ஒரிஜினலாக இருக்கிறது தான். லைக் எப்படி ஒரிஜினலாக இருக்கிறது? இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, நிறைய வந்திருக்கு. ஸோ எப்படி நம்ம ஒரிஜினலாக இருக்க முடியும்? இப்படிலாம் பேசினா இப்படிலாம் பிடிக்கும், இப்படிலாம் பேசினா இந்த இடத்துல நமக்கு ஒன்று நடக்கும் அப்படின்றதுக்காக நமக்கு வராத ஒன்றை எஃபர்ட் போட்டு பண்ணோன்னா மாட்டிப்போம். ஓகே. பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டோம்னா, ஓகே, ஒருவேளை அந்த டைம்ல நம்மள பிடிக்கலனா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி ஒருத்தன் இருந்தா அவனை போய் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு வேணா தோணிடலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. இல்லை கடைசி வரையும் அவங்களுக்கு அப்படி நம்மளுக்கு பிடிக்காம கூட போட்டோம், அது பிரச்சனை இல்லை. பட் அங்கே போய் ஒன்று அந்த மொமெண்ட்ல நம்மளை பிடிக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுதான் மோஸ்டா நம்ம யாரும் எப்படியோ அப்படியே. புரியுது. ரெண்டு பேர்லாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த படத்தில் என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ராமின் லீலாவில் பியூரஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக சிரித்து வீட்டில் இருக்க வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரையும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஓகே. சும்மா அங்கே இங்கேன்ட்டு இது என்னடா அப்படின்னு கூட தயங்குற மாதிரி இருக்காது. சூப்பர். அப்படி யோசிச்சா கூட டக்குன்னு அந்த மொமெண்ட் கிராஸ் ஆகி போயிடும். ஓகே. ஆனால் ஃபுல்லஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஜாலியான ஒரு படம், ஜாலியான ஒரு ஃபன் ரைட்,
புரியுது. உங்களுக்கு அந்த ஜானர் பிடிக்குமா? ஆமா 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 ஆமா. எனக்கு வந்து அந்த தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ்ஸில் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸில் பக்கத்து சீட்டில் யார் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, அவன் சிரிச்சா நம்ம சிரிப்புமா? மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு சோகத்தில் கஷ்டத்தில் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம்னா அந்த பஸ் பயணம் முடிகிற வரையும் நம்மளால அந்த சோகத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. அப்படிதான் இருக்கும். ஆனால் தியேட்டர் அப்படி கிடையாது. நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் தியேட்டருக்குள்ளார உட்காடுறோம் அப்படின்னா அந்த தியேட்டரில் வந்து சின்னதாக ஒருத்தன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா அது அப்படியே அந்த தியேட்டருக்குள்ளார ஸ்ப்ரெட் ஆகும். த ஹாப்பியஸ்ட் பிளேஸ். ஐ மீன் இது ஒரு நல்ல தியான மண்டபம் என்ன கேட்டால் தியேட்டருன்றது. புரியுது. ஸோ எனக்கு தியேட்டரில் நல்லா எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக பார்க்குற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இப்போ இந்த ஹியூமர் அப்படின்றது உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வீட்டில் இருந்து தான். ஓகே, வீட்டில் என்னை சுற்றி இருந்த என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு அங்கேருந்து தான் வர்றது. ஓகே, அப்படியே நம்ம பசங்களா பேசுறதுலேருந்து அப்படியே வர்றது. ஆமாம், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு ஹியூமர் இருக்கும், ஒவ்வொருத்தன்ட்ட ஒவ்வொரு எமோஷன் இருக்கும். கரெக்ட். ஸோ அது எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகும் சின்ன வயசில். ஓகே, ஸோ அங்கேருந்து வந்தது தான். புரியுது. ஆமாம், இப்போ ஒவ்வொரு மொமெண்ட்டும் அப்படியே எனக்கு இருக்கிறது தானே. சொன்னேன்ல, இப்போ சின்ன வயசுல நாங்க எல்லாருமே ஒண்ணா அசம்பிள் ஆயிடுவோம், அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆகுது ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப அந்த வீடே கச்ச 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 கச்சான்னு ஃபுல் சத்தமா இருக்கும். ஜாலியா விளையாடிட்டு ஓடிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா இருக்கும். கரெக்ட். இப்போ எங்க தாத்தாவோட வண்டி வந்து மெயின் கேட்ல உள்ளுக்குள்ளார வருது அப்படின்னா அப்படியே சைலண்ட் ஆயிடும். கரெக்ட். தாத்தாவுக்கு பயந்து. ஆனா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு சிரிப்படக்க முடியாம ஏதாவது ஒன்று பண்ணி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். புரியுது. ஸோ அங்கிருந்து வர்றதுதான். புரியுது. இப்போ இந்த ஜேர்னியில் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ். எங்கே இருப்பேன்னா ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நல்ல ஆக்டராக இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் இந்த சினிமாக்குள்ளார தான் இருப்பேன். ஆனால் இதே மாதிரி சர்வை பண்ணிட்டே இருப்பேன். சூப்பர். அது 10 வருஷத்துக்கு கழிச்சு நான் வந்து சூப்பராக உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து வெயிட்டிங்காக இருக்கேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து அங்கேருந்து இங்கே வந்தது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அண்ட் இந்த ஜேர்னி வந்து இன்னும் பயங்கரமாக போனால் சூப்பராக இருக்கும். நன்றி. அண்ட் இதை சரௌண்டட் பை வித் த சேம் பீப்புள், சரௌண்டட் பை தெம், சேம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இன்னும் நல்லா சம்பாரிச்சு இன்னும் நல்லா ஹாப்பியாக ஆகணும். நான் அந்த மாதிரி இருப்பேன். எஸ். இப்போ இந்த சினிமா உள்ள கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தானே ப்ரோ? ஆமாம், ஆப்வியஸாக. ஸோ அது இப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அது எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? எப்படி அதை கஷ்டப்பட்டு லைக் எடுக்கிறது அந்த கான்டாக்ட்ஸ்லாம்? இல்லை, அதுக்கு வந்து ரூட் வந்து என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாருக்குமே தனித்தனியாக வேறு ரூட் தான். ஆமாம். இப்போ அந்த கான்டாக்ட் டெவலப் பண்ணுறதுனால நமக்கு சான்ஸ் கிடச்சிருமான்னா அதுவும் கிடையாது. அதுவும் நான் ஷியோராக சொல்கிறேன். ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டோம், ஒருத்தர் கூட தெரிஞ்சு நம்ம அவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டோன்றனால அதனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் தப்பு. ஓகே, நம்மளோட திறமைக்கு தான் இங்கே வாய்ப்பு கிடைக்கணுமே தவிர ஒருத்தரோட பழக்கத்தினால நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. அது 2 பேருக்கும் நடுவில் சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். புரியுது. ஸோ ஒரு கான்டாக்ட்னால வாய்ப்பு கிடைக்கும்ன்றது கிடையாது. சூப்பர். இது 100% ஷியோர். ஆமாம். அண்ட் கான்டாக்ட் இருக்கணுமா அப்படின்னா ஆமாம், ஆப்வியஸாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட திறமைக்கு வாய்ப்பு எங்கிருந்து கிடைக்கும்னா கான்டாக்ட்னால தான் கிடைக்கும். கரெக்ட். ஸோ நம்மளோட திறமைக்கு தேவையான வாய்ப்பு கிடைக்கிறது கான்டாக்ட் மூலியமாக தான் கிடைக்கும். அந்த கான்டாக்ட் இருக்கிறனால தான் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா இல்லை. கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்லை லைட்டாவா? ஓகே. ஒருத்தர் தெரிஞ்சிருச்சு அப்படின்றனால நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது. புரியுது. ஆனால் நம்மளோட திறமைக்கு வாய்ப்பு வரணும் அப்படின்னா நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுது. இப்போ எனக்கு கிளியராக புரியுது. ஏன்னா இப்போது ஸ்டார்டிங்லேருந்து வர ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் இருக்காது இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து அதுதான் அப்போ தேடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னா தேடணும். நிறைய இடத்துக்கு தேடணும், போகணும், ட்ரை பண்ணணும், நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். நமக்கு என்னெல்லாம் வரும்ன்றதே எல்லா இடத்துலையும் போய் கதவை தட்டி நம்ம கேட்கணும். நமக்கானதை நம்ம கேட்டு தான் தேடி தான் ஆகணும். இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கும், நம்ம சோஷியல் மீடியாவில் போடுறோம்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன். ஆமாம், நம்ம ஒரு இடத்துல போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அங்கே ஒரு ஃபாலோவர் கிரியேட் ஆகுறாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம மற்ற இடத்துக்கு போகணும். நம்ம போய் தேடணும். தேடினா தான் கிடைக்கும். இப்போ நான் ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னா நான் தயங்காமல் நான் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிடலாம். நான் இது பண்ணியிருக்கேன். அருணாச்சலம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணல. நான் ஆக்சுவலி நான் ட்ராவல் பண்ணும்போது அருணாச்சலமாக ரேண்டமாக ஒரு டீ கடையில் பார்த்தேன். ஓகே. ரேண்டமாக ஒரு டீ கடையில் பார்த்து அன்னைக்கு நான் பேசிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்வீட் ஆர்ட்டோட டிஸ்கஷன் போகும்போது இந்த பையன் செம்மையாக இருப்பான்டா பாடுறா அப்படின்னு எனக்கு காட்டுறதுக்கு அவன் இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோஸ் தான் யூஸ் ஆச்சு. போர்ட்ஃபோலியோ மாதிரி. ஆமாம். ஸோ அவனை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன யூஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு நான் அந்த பையனோட ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தேன், அவன் என் ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தான்.
ஸோ அந்த கான்டாக்ட் இருந்ததுனால தான் என்னால் அவனை ரீச் பண்ண முடிஞ்சுது. ஓகே. அவனோட திறமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அவனை கூப்பிட முடிஞ்சுது. கரெக்ட். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவே சொல்லலாம், ஒரு ஐடி கார்டு விசிட்டிங் கார்டு மாதிரி கிட்டத்தட்ட சினிமாக்கு எல்லா துறைக்கும் சொல்ல, பட் சினிமாக்கு மேஜர்லி அது மெஜாரிட்டி ரோல் ப்ளே பண்ணுதான்னா ஷியோராக நான் அதுவும் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஓகே. அது வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம், அங்கே நீங்கள் போடுற கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அதுவும் கான்சியஸாக இருக்கிறது நல்லது. புரியுது. அதுக்குன்னு கண்டதை இஷ்டத்துக்கு சில பேர்லாம் பண்ணுறாங்களா, நான் அவங்கள சப்போர்ட் பண்ணல, நான் அவங்கள என்கரேஜும் பண்ணல. டெஃபினெட்லி ஐ சப்போர்ட் ஒன்லி த கிரியேட்டர்ஸ், டிசர்விங் பர்சன்ஸ். அந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா கிரியேட்டர்ஸ், லைக் அப்கமிங் கிரியேட்டர்ஸ்? நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? நகைச்சுவைகள் டீமோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் சூப்பராக இருக்கும், ரொம்ப ரூட்டடாக இருக்கும் அவங்களோட ஸ்கிரிப்ட் சென்ஸு. அருணாச்சலமோடது நிறைய கண்டென்ட் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ். அந்த ஸ்ட்ரீட் டாக் பிளே இருக்குல்ல, அது இந்த புகை வண்டி இதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ அவனோடது சூப்பராக இருக்கும். அண்டு இப்போ டக்குன்னு கேட்டனால வெங்கட், இந்த வெட்டிப்பையன் வெங்கட். ஸோ அவன் அதில் குண்டுபாயின்னு ஒரு பையன் வருவான். ஸோ அவன் இந்த அவங்க சுற்றி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர். ஸோ ரெகுலராக வந்து அப்போது வாட்சில் தான் இருப்பீங்க நீங்கள், யார் எப்படின்னா? ஆமாம். ஓகே. இந்த ரெகுலராக யார் என்னென்ன பண்ணுறது, என்ஆர்எஃப்எம் பிளாக்ஸோட மெயின் ஸ்ட்ரென்த்தாக நான் என்ன பார்க்குறேன்னா, என்ஆர்எஃப்எம் பிளாக்ஸ் வந்து குழந்தைங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. பிகாஸ் அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும், அவங்க விளையாடுற கேம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து நிறைய குழந்தைங்க பார்ப்பாங்க. இந்த சமோசா மூக்கன், அப்புறம் வந்து காத்தாடி கிளப்பு, சதீஷ் தீபா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் நிறைய பேர் சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். புரியுது. பட் அதான் நிறைய பேர் இருக்காங்க. புரியுது. ஸோ கண்டென்ட் கிரியேஷன் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக மாறும் ஆமாம் சினிமாக்கு. அதுக்குள்ளார கிட்டத்தட்ட அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி இல்லை. இப்போ நான் சொன்ன கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்கும். அவங்க பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையும் அதுக்குன்னு ஒரு ரைட்டிங் இருந்திருக்கும், அதுக்கு ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும். இந்த ஏடாகுடம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரைட்டிங்கு. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கும் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறது நிறைய பேர் சூப்பராக பண்ணுறாங்க. லைக் அதில் வந்து அவங்களோட ரைட்டிங்காக இருக்கட்டும், லைக் சிம்பிளாக இருந்தாலும் மேக்கிங்காக இருக்கட்டும். லைக் இப்போ ஏரா கூடமே நீ சொன்னா ஒரு ரீல் பார்த்துருந்தேன், லைக் ரொம்ப சிம்பிளாக தான் போயிருச்சு, ஆனால் அந்த லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ஒரு இதை வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது தான் ஒருத்தர். ஆமாம். அது பேசிக்காக அவங்களுக்கு ஒரு ரைட்டிங் சென்ஸ் இருக்கும், ஒரு ஆக்டிங் சென்ஸ் இருக்கும். இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். புரியுது. இப்போ ஆரம்பிக்கும் போது ஆர்வக்குள்ளரில் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை கற்றுக்கணும்ல, கற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அது ஒன்று பண்ணணும். ஆமாம். இல்லைனா வந்து கஷ்டம். ஆமாம். அருணாச்சலம் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து ஸ்டேஜில் சிங்கிங் காம்படிஷனுக்கு போயிட்டு இருந்த பையன். அந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தான் இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் கிரியேட்டராக மாறி இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் அமைச்சரான வீடியோஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிக்கிட்டே இருந்து இப்போ அவன் போடுற கண்டென்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது இல்லை. அதுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அதை கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சூப்பர். இப்போ இன்னொன்று இந்த கண்டென்ட் கிரியேஷன் பிளாட்ஃபார்ம்னு பேசிகிட்டு இருக்கோம், பட் நீங்கள் ட்ரை பண்ணிருந்தப்போயும் இப்போயும் என்ன சேஞ்ச் இருக்குது, என்ன மாற்றம்? இதுக்கு நடுவில் நிறைய மாறி இருக்குது. அப்போ வந்து உண்மையிலேயே லிட்ரலி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும்னா எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் போய் நம்ம ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு வரணும். இப்போவுமே என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் கொடுக்குறாங்க. இன்னுமே அடுத்த ரூட் ஒன்று இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அப்படி தான் இருந்தது. நம்ம போய் கொடுக்கணும், அவங்களோட அஃபீஷியல் ஹேண்டில்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது வாய்ப்பு வருதான்னு டிவியில் பார்த்துட்டே இருக்கணும், ஆடிஷன் ஏதாவது வருதான்றது நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார்ஸ் அப்படின்னு போடுவாங்கல்ல, அது ஏதாவது வருதான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ லிட்ரலி எல்லா பக்கமும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். கரெக்டு. நான் வந்து சென்னையில் இருக்க எல்லா டெலிவிஷன் சேனலுக்குமே வாசலில் போய் நின்று ஃபோட்டோ கொடுத்துட்டுலாம் வந்திருக்கேன், போய் ட்ரை பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன். அங்கே இருக்க எல்லா செக்யூரிட்டிக்கிட்டையும் டச்சில் இருந்திருக்கேன். ஏதாவது ஆடிஷன் போதுங்களாங்கண்ணா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன். சன் டிவியில் வந்து எவ்ரி ஃப்ரைடே ஆடிஷன் போகுதுன்றது எனக்கு ஒரு வருஷம் நான் போனதுக்கப்புறம் தான் தெரியும். எவ்ரி ஃப்ரைடே? ஆமாம், எவ்ரி ஃப்ரைடே அங்கே ஆடிஷன் போயிட்டு இருந்தது. இப்போ இல்லை, போயிட்டு இருக்குன்றது எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு அதை தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அந்த ஒரு வருஷமா நான் டெய்லி சன் டிவி வாசலுக்கு போயிட்டு இருந்தேன். இப்படி இருந்தது. புரியுது. அதுக்கப்புறம் யூடியூப் இன்ஃபர்மேஷனும் இல்லை, இருக்காது. அது அங்கே நம்ம அந்த ஆடிஷனுக்கு போய் நிற்கிறோம்ல, அங்கே இருக்கிறவங்க கூட டச்ல இருந்து கான்டாக்ட் ஒன்று கிரியேட் ஆகி அதுல யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான் இன்னைக்கு இங்கே போது மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நம்ம அப்போ ஓடணும். அப்படி இருந்தது. புரியுது. அதுக்கப்புறம் யூடியூப்னு ஒன்று வந்தது. யூடியூப்ல நிறைய நம்மளோட கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்தது. நாளைய இயக்குனர்ல எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து டைரக்டர் வர ஆரம்பிச்சாங்க, ஆக்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ நாளைய இயக்குனர் ஒரு பிளாட்ஃபார்மாக மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் யூடியூப் வந்தது. யூடியூப்ல வந்து நம்ம நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் போட ஆரம்பிச்சாங்க.
யூடியூப்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சது. கரெக்ட். அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. அதில் சில ப்ராங்க் வீடியோஸ் வர ஆரம்பிச்சது. அதில் சில வெப் சீரிஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி எவால்வ் ஆகிட்டே இருந்தது. அது எப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் இதெல்லாம் வந்தது இல்லை, அதுக்கப்புறம் அது அப்படியே மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோஸ் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 minute வீடியோக்குள்ளார எல்லா கண்டென்ட்டையும் டெலிவரி பண்ணுற மாதிரி ஆக ஆரம்பிச்சது. அப்போ இது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சது. கரெக்ட். ஸோ இப்போ யூடியூப்ல இருந்து நிறைய பேருக்கு சினிமா கிடச்சி அவங்க வர்ற ஃபேஸ்க்குள்ளாரையே இந்த டிக்டாக் இதெல்லாம் வரவும் 1 minute வீடியோக்கு ப்ரிஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ட்ரெயின் ஆனவங்க அதுக்குள்ளார வர முடியல. புரியுது. அதுக்கு வேற சென்ஸ் இருக்கு. புரியுது. அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த 1 minuteன்றது இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல் ஆயிடுச்சு. இப்போ ரீல்லையே 1 minute கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுலேருந்து நிறைய பேர் வராங்க. கரெக்ட். த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் எல்லாருமே அது என்ன பிளாட்ஃபார்மோ என்னவோ அதில் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்களோட கண்டென்ட்டை போடும்போது தான் அது ஒர்க் ஆகுது. கரெக்ட். இவ்வளோ ப்ராசஸில் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் கொஞ்சம் ஏதாவது ஒன்று பேசி ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சில பேர் பண்ணுறாங்கல்ல, அவங்க சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன இந்த மொத்த ப்ராசஸில் யாரெல்லாம் அந்தந்த பிளாட்ஃபார்மில் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தெரிஞ்சு கற்றுக்கிட்டு பண்ணி பண்ணுறாங்களோ அவங்க தான் சஸ்டெயின் ஆகுறாங்க. கரெக்ட். எனக்கு என்னன்னா இந்த த்ரூ அவுட் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துலேயுமே சித்து இருந்திருக்கான். கரெக்ட். இது நாங்கள் டெலிவிஷன் கதவு தட்டிட்டு போயிட்டு இருந்தோம்னு சொன்னோம்ல, இதில் நானும் சித்துவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஓகே. எங்கே ஆடிஷன் போதோ ஃபோன் பண்ணி சொல்லிப்போம். அங்கே இருந்தோம். சித்து வந்து அதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்தான். நாளைக்கு ஷார்ட் ஃபிலிமில் நானும் அவனுலாம் நடிச்சிருக்கோம். ஸோ அதுவும் ட்ரை பண்ணோம். ஓகே. யூடியூப்லேயும் ட்ரை பண்ணோம். ஸோ இப்பயும் சித்து வந்து இது பண்ணுறான். ஸோ த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸில் அவன் யூடியூப்லேயே நல்லா ட்ரெண்ட் ஆனான். ஆமாம். ஸோ ஆனால் இப்போ யூடியூப்லேருந்து படத்துக்கு வர்றது ஒரு ரூட். இப்போ இது எல்லாமே வேற வேற ரூட். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் இங்கே முக்கியம். கரெக்ட். நம்ம என்ன பண்ணுறோம் அது எல்லாருக்கும் பிடிக்குதா, புரியுது, அவ்வளோதான். பட் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பிளாட்ஃபார்முக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம தெரிஞ்சு கற்றுக்கிட்டு பண்ணணும். சும்மா ரேண்டமாக ஏதோ ஒன்று பண்ணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது சஸ்டெயின் ஆகாது. கரெக்ட். இப்போ எனக்கு இது ஒன்று டவுட் இருந்துச்சு. நீங்கள் டீ கடையில் வந்து டீ கடையிலேயே ரொம்ப நாள் நானே ஆக்சுவலாக பார்த்துருக்கேன் உங்களை. டி நகரில் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிறது வந்து அந்த டீ மட்டும் குடிச்சிருக்க மாட்டேன். சரி. இல்லை டி நகரில் ஒரு நானே பார்த்துருக்கேன் உங்களை. ஆக்சுவலாக டி நகரில் ஒரு கடையில் டீ குடிக்கும் போது பார்த்தேன். ஸோ நானுமே வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டீ கடையிலேருந்தே தான் வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒன்றுமே இல்லாமல் அங்கேருந்து ஒரு பிறக்கிற ஐடியாஸ்லாம் வந்து ஒரு நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நாட்கள்லாம் எப்படி ஞாபகம் இருக்கா? லைக் ஆமாம், தேடல்னா தேடும் அலைவோம். அந்த டீ கடை தான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும். ஓகே. ஒரு நாள் ஃபுல்லாக சேனலாக சுற்றி தேடிட்டு கடைசியில் அந்த டீ கடையில் வந்து நிற்கும் போது அங்கே உண்மையிலேயே நம்மள மாதிரியே ஒருத்தர் நம்ம கூட நின்று டீ சாப்பிடுவான்ல, அது ஒரு தனி. ஆமாம், அங்கே நின்று அந்த டீயை குடிச்சிட்டு புலம்புறது வேற, அந்த புலம்பலே சந்தோஷமா புலம்புவோம். அங்க போனேன்டா ஒன்று சொன்னாம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலம்பலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹாப்பியா புலம்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போவோம். அந்த நிறைய டீ கடை வந்து எங்களோட எவ்வளோ கதையை கேட்டுச்சுன்னுலாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ இருக்கும். ஆனால் அதே டீ கடை தான் என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் நம்ம எங்கே போகணும், அடுத்த நாள் எங்கே போய் தேட போகிறோம் நம்ம அப்படின்றத அந்த டீ கடை தான் சொல்லி அனுப்போம். ஓகே. டீ கடைனா அந்த டீ கடையில் இருக்க அங்கே கிடைச்ச நண்பர்கள். எஸ், ரைட். ஸோ அந்த மாதிரி அப்போலேருந்தே விஜய் சேது ப்ரோ உங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கேருந்து வந்து என்ன லைக் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு? இப்போ உங்களை மாதிரி ஆகிறதுக்கு பார்க்குறவங்க என்ன கற்றுக்கலாம்? அங்கேருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நோ சொன்னவங்க மேலெலாம் எங்களுக்கு கோவம் இருந்தது இல்லை. ஓகே. இருக்கும், சின்னதாக இருக்கும், பட் அதை தூக்கி சுமந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லை. ஓகே. அந்த நோக்கான காரணத்தை தேடுவோம், அதை சரி பண்ணுவோம் எப்பயும், அவ்வளோதான். ஆமாம். ஒரு இடத்துல இருந்து நம்மளை வேணான்னு சொல்கிறாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போனோன்னா நம்ம அங்கே வேணான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அப்போ இங்கே ஏன் வேணான்னு சொன்னாங்கன்றது தெரிஞ்சாதான் இன்னொரு இடத்துல நம்ம நோ வாங்க முடியாது, புரியுது, சக்ஸஸ் ஆக முடியும். ரைட். ராமன் லீலா படத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அது ஹெவியாக போய்கிட்டு இருக்கு. பட் வாட் யூ எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் இட்? இதனால வந்து மக்கள் வந்து ஆப்வியஸ்லி ரசிக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படியும் நம்மளோட பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா?
இந்த படத்தால் அப்படின்றது இல்லை. இந்த படத்தால் என்ன இதுக்கப்புறம் இப்படி பார்க்கணும் அப்படின்னு நத்திங். நத்திங். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன்னு கேட்டிங்கல்ல, அதே மாதிரி தான் 500% 10 வருஷம் கழிச்சு நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை ரசிச்சுட்டு அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்றது தான் தாட்டாக இருக்குமே தவிர, அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தினால நம்மளை இனிமேல் இப்படி பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. என்னை பார்த்தா போதும். புரியுது. ஸோ நான் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. சூப்பராக போச்சுன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூ. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நல்லா இருந்துச்சு. லைக் இந்த பாட்காஸ்ட் பற்றி ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? திரும்ப ரீவிசிட் பண்ண மாதிரி இருக்குது. எல்லா இடத்துக்கும், எல்லா ஸ்டேஜஸ்க்கும் நான் போய் ரீவிசிட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஓகே, சரி, நான் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. புரியுது. பட் நமக்கு மைண்டில் ஒன்று ஓடி இருக்கும்ல. ஸோ த்ரூ அவுட் த ஐ மீன் இத்தனை நாளாக என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத திரும்ப ஒரு தடவை ரீவிசிட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. கரெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ராமன் லீலா பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாக வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.